ஸ்டார்ட் பண்றேன் நானு. ஓகே. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா வந்து ஹையர் டாக்டர்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேல் கட்டிட போதனைகள். Higher doctrines. Okay. இப்போ வந்து பைபிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அறிவு சார்ந்த நூல். ஓகேவா? ஸோ இப்போ அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா படிங்க சொல்லி சொல்லுவாங்க. மெடிடேட். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் தியானம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது அதனால்தான் பாத்தீங்கன்னா ஜெப ஆலயம் சொல்லியிருக்கும். ஜெப ஆலயம்னா ஜெபம் பண்றது மட்டும் கிடையாது. முக்கியமா பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஓலச்சுடைய அந்த இது ஸ்க்ரால்ஸ் எடுத்து அவர் வந்து ஐசிஐ புத்தகத்தை படிச்சாரு. அது மாதிரி படிக்கிறதுக்கான ஒரு இடம். அது வேதாகத்தை படிப்பாங்க, அதை மற்றவங்களாம் கேட்பாங்க, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் தான் இருந்தது சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் சொல்றது 6 டாக்டரின்ஸ் போதனைகள் சொல்லி பார்க்குறோம். இப்போ ஒரு இது வச்சுக்கலாம். இதுல வந்து அஸ்திபாரம் போடுறாங்க. ஓகே, 2 3 4 5 6 டாக்டரின்ஸ். இதுதான் ஃபவுண்டேஷன்னா. ஓகே, மேல கட்டப்படுற வீடு என்னவா இருக்கணும்? இதுதான் ஹையர் டாக்டரின்ஸ். ஓகே, அதான் ஹையர் டாக்டரின்ஸ். மேல ஓகே, கீழே கட்டப்படுறது அஸ்திபாரமானது டாக்டரின் போதனையா இருந்ததுன்னா மேல கட்டப்படுறதும் போதனையா இருக்கு சொல்லி போகிறோம். அது எப்படிப்பட்ட போதனைகள் சொல்றதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஓகே. இத வந்து நீங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க சரி எபிரேயர் கிடையாது, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அத வந்து 11ஆம் வசனம் படிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஓகே, அஸ்திபாரம். ஓகே, அதுக்கப்புறம் ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். ஓகே ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னதுன்னா அதுக்கு மேலதான் என்ன பண்ணணும், இவங்க கட்டணும். ஓகே, இப்போ கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் டாக்டரின்ஸ் போதனைகள் சொல்லி போகிறோம். ஓகே ஓகே. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா கிறிஸ்துவின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர் ஆயிட்ட பிறகு
நிறைய பேர் என்ன கட்டுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து ஆஹ், ஓகே பேப்டிசம் ஆ எடுத்த உடனே அவங்க வந்து சர்ச் கோயிங், ஓகே, ஓகே. ம் அதுக்கப்புறம் நைட்டு, அப்புறம் கேன்சல் மீட்டிங்கு, ஆ ஓகே, அப்புறம் ஈவெண்ட்ஸ், சர்ச்சு ம் ம். என்னது ஈவெண்ட்டுன்னு சொல்லும் போது என்னதுன்னா ஹீலிங் மீட்டிங்கு, அந்த மாதிரி மீட்டிங்க்கு அடிக்கடி எல்லாரும் இப்போ பிளெஸிங் பிளெஸிங் டிவி வந்து ஆளுங்க வந்து ஒரு மீட்டிங் வச்சாங்கன்னா அங்கே ம் ம். போகிறது, ரெடிம்ஸ் ஜீசஸ் ரெடிம்ஸ் வச்சாங்கன்னா போகிறது, போகிறது. ம் ம். மீட்டிங்ஸ்லாம் வந்து போகிறது, ஓகே, மீட்டிங்ஸ் போகிறது. அப்புறம் வந்து கரெக்டாக காணிக்கை செலுத்துறது. அப்புறம் இது வீட்டில் வந்து காலையில் மார்னிங் வந்து கிறிஸ்தவ பாடல்கள் பாடுறது, ஆ சாங்ஸு. அப்புறம் வீட்டில் வந்து பசங்களுக்கு வந்து சண்டே ஸ்கூல், ம் சண்டே ஸ்கூலுக்கு, அப்புறம் பைபிள் ஸ்டோரிஸ் ம் தரது. இதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமாம். ம் உலகத்தில் இருக்கிற அப்படிதான் கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க. செய்கிறாங்க. ஆமாம். ஓகே, செஞ்சுட்டு இருக்குது. வேற ஏதாவது இருக்கா? இந்த யூத் மீட்டிங் மற்ற எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும்லான்னு எல்லாமே. ஆமாம், யூத் மீட்டிங் எல்லாமே வந்துடும். அது அந்த அப்புறம் அந்த சீசனல் மீட்டிங், அந்த கிறிஸ்மஸ் டைமில் அவங்க எக்ஸ்ட்ரா கேர் ஆமாம், பண்ணி போகிறது. ரிட்ரீட்டு, ரிட்ரீட். ஆமாம். ஆ ஓகே, அதான் கன்வென்ஷன்ஸ். ஆ ஓகே, அந்த இதெல்லாமே இதுலயே வந்துடுது. ஓகேவா? ஓகே. அதான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி பண்ணாலே போதும், அதுதான் நம்ம ஓட்டம் இதுதான். ஆ ஓகே, சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் என்னதுன்னா பாவம் செய்யக்கூடாது. இதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா do not sin சொல்லுவாங்க, ஆனா பாவம் செய்வாங்க. அதே நேரத்துல எல்லா வித உலகத்துல இருக்கிற தேவைகளும் வந்து அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க சொல்லுவாங்க. ம் ஓகே ஓகே. இதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம் இப்போ என்னதுன்னா வந்து ஃபவுண்டேஷனல் டாக்டர்ஸ் சொல்றது தெரியுமா? இது நம்ம என்ன பார்த்தோம்? ரெப்பண்டன்ஸு, ஃபெய்த்து இன் காடு, அப்புறம் வந்து பேப்டிசம், லேயிங் கைகளை வைக்குதல், ஓகே, ரெசரக்ஷன், அப்புறம் நித்திய நியாயத்திற்கு. ஓகே, ஸோ இதுதான் போதனைகள். ஸோ இந்த போதனைகள்ல வந்து பயங்கரமான தெளிவு இருக்கணும். ஓகே, இதுதான் ஃபவுண்டேஷன் டு பி அ கிறிஸ்டியன். தெரிஞ்சுட்டு பேப்டிசம் பெறாங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, ஞானஸ்தானம் பெறாங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, தெரிஞ்சிட்ட பிறகு இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்புது. ஸோ இதுதான் அவங்க பண்ணுவாங்க. ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. நான் பழைய பாவ வாழ்க்கையிலேருந்து நான் மனம் திரும்பி பாவ இல்லாத வாழ்க்கைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதர்ஸ். ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்திவார போதனைகள் வந்து தெரிஞ்சிருந்தா தான் வந்து ஃபவுண்டேஷன். ஓகே, இதான் மூல உபதேசங்கள் சொல்லி போட்டுருக்கு. பார்க்குறோம். ஓகேவா?
இப்போ என்னதுன்னா மேல் கெட்டிடம் சொல்றது என்னதுன்னா, இதை செஞ்சாலே போதும், உலகம் வந்து என்ன சொல்லணும்னா நீங்க வந்து ஹெவன் ஹெவன் தான் ரிவார்டுன்னு வச்சுக்கோங்க, போயிடுவீங்கன்னு சொல்லி சொல்லுவோம் உலகத்துல. ஓகே. ஆமா. பரலோகம் போயிடுவீங்க, கரெக்டா ஆலயத்துக்கு போகணும், கேஸ்ல மீட் பண்ணணும், ஓகே, சண்டே ஸ்கூல்ல பசங்களை வழி நடத்தணும், ஓகே, அப்புறம் பாவம் செய்யாம இருக்கணும், ஓகே, அது செஞ்சாலே போதும். உலகத்துல இருக்க கிறிஸ்தவ சபைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லுது. ஓகே, பண்ணாலே நீங்க வந்து பரலோகம் போயிடுவீங்க சொல்லி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகையில வந்து எடுத்துக்கொள்ளப்படுவீங்க சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஆனா இங்க என்ன போட்டிருக்குன்னா வந்து இந்த ஹையர் டாக்ஸ் இருந்தா தான் நீங்க வந்து ஹெவன் போவீங்க. ஹெவனு இல்லைன்னா ரிவார்டு பெறுவீங்க, கூலியை பெறுவீங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா வசனம் போட்டிருக்கு. ஓகே, அப்போ இதுல டிராஸ்டிக்கா டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது அறிவு சார்ந்தது. ஓகேவா? தியானம் தேவை. ஆமா. ஓகே, தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன் தியானம் தேவைன்னு சொல்லி சொல்றாங்க? தியானம்னா அப்பதான் அந்த சத்தியம் வந்து கரெக்டா நம்ம மைண்ட்லயே நிற்கும், இல்லை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் இதுதான் சொல்லி. தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம தேவனை பத்தி தேவனுடைய சிந்தைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள்ல இருக்குது. ஓகேவா? அப்ப அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா knowing more about God, தேவனை நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்றோம்? அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். நம்ம நேத்திக்கு பார்த்தோம்ல விசுவாசமானது எப்படி வருது? அவரை அறிகிறல. ஆமா, பழகி. ஓகே, சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம பார்க்கறோம். அவரை அறிஞ்சிக்கிறோம், அடுத்து என்ன பண்றோம்? அவரை அப்படி அதனால தான் ட்ரஸ்ட் பண்றோம். அப்புறம் விசுவாசிக்கிறோம். அப்புறம் வந்து அவரை பார்க்கவே இல்லை, அவர் செய்யறது பார்க்கவே நம்ம என்ன பண்றோம்னா நான் விசுவாசிக்கிறோம் சொல்லி. இப்போ வந்து இந்த ஹையர் டாக்டரின்ஸ் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா போதனைகளா இருக்கு. போதனைகள். ஓகேவா? இந்த மாதிரி போதனைகள் இது கீழே இருக்கிறது வந்து மனம் திரும்புதல், அறிவு இருக்கணும், நித்திய நியாய தீர்ப்புனா என்னது, முடிவுல வந்து எப்படி ஜட்ஜ்மெண்ட் நடக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து நியாயத்துக்கு போறாரு, அது ஜீவனும் மரணமும் கொடுக்குறாரு. ஓகே, அது நித்திய மரணம் யாருக்கு கொடுக்குறாரு, யாருக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறாரு, உயிர்த்தல்ல உயிர்த்தல்லாம் என்னது, யார் முதலாம் உயிர்த்தல பங்கு பெறுவாங்க, யார் பெற மாட்டாங்க சொல்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இதுல பார்க்கணும். வரங்கள்லாம் நம்ம அது மாதிரி ஒண்ணு நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? எப்படி பழைய ஏற்பாடு காலத்துல கொடுக்கப்பட்டுச்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் இப்ப ஏன் கொடுக்கப்படல சொல்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நம்ம பார்த்தோம். அவர் பார்க்கும்போது இங்க வந்து இது மெயில் கட்டிடம் சொல்றது வந்து அதுவும் ஒரு போதனைகளா இருக்கு. போதனைகள் அது சரியா கட்டினாதான் நம்மளுக்கு வந்து புரியுது. இப்ப நம்ம ஒரு வசனம் படிக்கலாம், இதுல படிக்கலாம். ஃபர்ஸ்ட் 14-15 படிங்க. அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஓகே, இங்க என்னதுன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் இருக்கு. இண்டிவிஜுவல் இது வந்து பாத்தீங்கன்னா God through some person மூலமா போடுறாரு சொல்லி போறோம். ஓகே, இது வந்து ஒரு இண்டிவிஜுவல், தனிப்பட்ட ஒரு ஆள் சொல்லி அவனவன் கட்டணும். அவனவன் கட்டணும் இண்டிவிஜுவலா. இது ஒரு சம் பர்சன், தேவன் வந்து ஒருத்தர் மூலமா. ஓகேவா? இப்போ
இந்த இவங்க இதுல வந்து என்ன இருக்குன்னா, அவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். ஓகேவா? இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, மெச்சூரிட்டி எல்லாம் வந்து மெச்சூர் என்னது, அந்த பூரணம், வளர்ச்சி, பூரணமாக வளர்ச்சி. வளர்ச்சி, ஒரு அடல்ட் ஆயிட்டாங்க, பூர்ண புருஷன். ஓகே சொல்லி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சைல்டு, குழந்தை. பால், மில்க். இத வந்து என்ன சொல்றாங்கன்னா பால் ஆகாரம் சொல்லி சொல்றாங்க. இது வந்து என்னதுன்னா திடமான ஆகாரம், பலமான அடல்ட் ஃபுட் சொல்லி சொல்றாங்க. இது எங்க சொல்றாங்கன்னா எபிரேயர் 5ஆம் அதிகாரம் படிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயது உள்ளவர்களுக்கே தகும். மெச்சூர் ஆனவங்களுக்கு தான் இது கிடைக்கும், திடமான ஆகாரம். திடமான ஆகாரம் சொல்லி பார்க்கலாம். இப்போ என்னதெல்லாம் வந்து இதுல இருந்தே புரியுதுல, இது குழந்தைங்களுக்கானது. இது வந்து குழந்தைங்கன்னா அப்பதான் வந்திருக்காங்க சுவிசேஷம் கேட்டு வராங்க, அவங்க குழந்தைங்க. ஓகேவா? சபையானது என்ன பண்ணுது, நாளுக்கு நாள் புத்தி சொல்றது, பக்தி அடைறதுக்காக, ஓகேவா, வளர்றதுக்கு. வளர்றது. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நாளுக்கு நாள் வளர்றாங்க, திடமான ஆட்களா ஆகுறாங்க சொல்லி கொடுக்குறாங்க. சோ அப்ப எந்த போதனைகள் இவங்களை வந்து ஒரு திடமான மனுஷர்களா மாத்துது சொல்றதுதான் என் கேள்வி. ஓகேவா? எந்த போதனைகள் இவங்கள திடமான மனுஷங்களா மாத்துது சொல்ல பார்க்கும்போது, இங்க நம்ம என்ன படிக்கிறோம்னா, பவுல் வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா 10ஆம் வசனம் படிங்க. ஆனா எதுலண்ணா? 1 கொரிந்தியர்லயா இல்ல எபிரேயர்? இது எபிரேயர் 10:5. 5:10. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அதுல இருந்து அதுக்கு முன்னாடியான இல்ல அதுல இருந்தா இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கும். ஓகே, அப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கு பவுல் வந்து, இத பத்தி நாம பேசலாம், ஆனா உங்களுக்கு வந்து அரிதா இருக்கும் சொல்லி சொல்றாரு. ஆமா, இன்னும் அதை புரிஞ்சுக்க ஸ்டேஜ் வளரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா எதை பத்தி சொல்லலாம் சொல்லி வந்தாரு? மெல்கிசேதேக் பத்தி, அந்த ஆசாரிய, பிரதான ஆசாரியர். மெல்கிசேதேக் பத்தி. அப்ப மெல்கிசேதேக் பத்தி ஒரு ரகசியத்தை வந்து இது என்னதுன்னா மேல் கட்டிட போதனையா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். மெல்கிசேதேக் சொல்றது என்னது, ஒரு மேல் கட்டிட போதனையா இருக்கு. அந்த போதனையை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இன்னும் பாலாகாரம் சாப்பிடுறவங்களா இருக்கீங்க. ஓகேவா? அப்போ எது சாலிட் ஃபுட் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போதனைகள். இங்க நம்ம என்ன பாக்குறோம், மெல்கிசேதேக் சொல்ற அந்த போதனை. இது யாரு, வாட், ஓகே, அத பத்தின புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். சோ இதே மாதிரி மேல்கட்ட போதனைகள்ல வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? ஆன்டி கிரைஸ்ட் என்னது, ஓகே, அவங்க எப்போ இந்த காலங்கள் என்ன, ஓகே, அப்புறம் செகண்ட் கமிங் அதை பத்தின இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து ப்ராஃபஸி,
நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. ராஜ்யத்தை பத்தின ப்ராஃபஸி. ஓகே. அப்புறம் வந்து டேனியல் 11:12 அதிகாரத்துல இருக்க ப்ராஃபஸி. ஓகே. அப்புறம் வெளிப்படுத்தல் இருக்க தீர்க்க தரிசனங்கள். இதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? அவ்வளவுதான். ஓகே. ஸோ இது எல்லாம் தான் என்னதுன்னா சரியா இருக்கு. இதுல இருந்தா என்ன ஆகுதா, நம்மள தீவிரமான மனுஷர்களை மாத்துது. ஓகேவா? நீங்க என்ன பண்ணீங்க? உயர்ந்த நாமம். இது என்ன? உயர்ந்த நாமம், தேவனின் உயர்ந்த நாமம் சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா மேல்கட்ட போதனை. ஓகே. என்ன பண்ணுதுன்னா நம்மள வந்து என்ன பண்ணுதுன்னா உன்னை கிட்ட வைக்குது. ஓகேவா? மிச்சராக்குதான். ஸோ இதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்ன இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா வந்து அத்திபரம் போதனை வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கு. அது வந்து வெறும் அது வந்து நம்மள என்ன பண்ணுதுன்னா காப்பாத்த உதவுது. நம்மள வந்து சால்வேஷன், லைஃப் ஆர் டெத் இருக்குது. நம்ம ஜீவன் அடையிறதுக்கு வந்து ஜீவன் அடையிறதுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அதனால தான் பாத்தீங்கன்னா அவன் மேல் கட்டினது எரிஞ்சு போனால் அவன் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். அக்னியில் அகப்பட்டு வெந்து போல இருப்பான். ஓகே. சேவ் பண்றதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யப்படும். ஆனா ஹையர் டாக்டருக்கு தான் வந்து நம்ம ரிவார்டை பெறதுக்கு உதவுது செய்யப்படும். ஏன்னா இது வந்து ஒரு குழந்தைக்கான சாப்பாடு. ஓகேவா? ஆனா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புருஷருக்கான சாப்பாடு. நம்ம அந்த சபையின் அழைப்புல வந்து நம்ம இன்னும் உறுதியா இருக்கிறதுக்கு. அப்ப இங்க எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க சொன்ன மாதிரி நீ இந்த இதுல கேன்சல் மீட்டிங் வரணும், இந்த இதுல வரணும், சண்டேக்குள்ள செட் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது வந்து இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இல்ல. இதுல பைபிள்ல தெளிவா இருக்கிறதுனால போதனைகள் தான். ஆனா இதெல்லாம் போதனைகள் வந்து எப்படி கத்துத்தரப்படும் சொல்லி பாத்தீங்கன்னா சபை கூடுதல். அதாவது சபை கூடுதலை விட்டு விடாத. அப்போ சபை கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐக்கியத்துக்கோ ஒரு மெம்பர்ஷிப்புக்கோ ஒரு இதுக்கோ கிடையாது. சபை கூடுதல் என்னதுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரே சிந்தையுள்ள மக்கள் அங்கதான் இருக்காங்க. வேற உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டா அவங்களுடைய உலகத்தின் சிந்தையில தான் இருக்காங்க சொல்லி போறோம். ஓகே. அந்த ஐக்கியத்துல இருக்காங்க. நீங்க தான் நம்ம தான் வந்து எப்பவுமே இருக்க போறோம். நித்திய காலமாய் அந்த சபை ஐக்கியத்துல இருக்க மக்கள் தான் வந்து தேவன் ராஜ்யத்திலயும் எல்லாரும் வெற்றி பெற்றாங்கன்னா அந்த நம்ம கூட உயிர்த்தெழுதல்ல வந்து எல்லாருமே அவங்க இருக்க போறாங்க சொல்லி போறோம். அதான் அது ஒரு ரீசன். ஆனா அதை விட இன்னொரு ரீசன் என்னன்னா நம்ம வளர்றதுக்கான காரியங்கள் எல்லாமே என்ன நடக்குது இங்கதான் நடக்குது சொல்லி போறோம். கற்றுக் கொடுக்கப்படுதா? ஓகே. இந்த வளர்ச்சிக்கான காரியங்கள் நம்மளுக்கு சபையில தான் கற்றுக்கொள்ளப்படுது. அதை நம்ம ஜாக்கிரதையா நம்ம என்ன பண்ணணும், அதை கவனிக்கிறவங்களா இருக்கணும் சொல்லி போறோம். எதுக்குன்னா நம்ம 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். ஓகே. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல படிங்க. பவுல் யார், அப்பல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். என்ன சொல்றாரு? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். சொல்றது என்னது? அஸ்திபார போதனை கொடுத்தேன். அப்பல்லோ நீர் பாய்ச்சினா அது வளர்றதுக்கு கற்றுக் கொடுங்க. வளர்றதுக்குன்னா நீர் பாய்ச்சினான்னு சொல்ல வேண்டியது என்னதுன்னா அவர் வந்து சபைய வந்து மெச்சூர் அடுத்த போதனைகள் இதாங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த போதனை சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா போதிக்கிறாங்களாம். நீர் பாய்ச்சினா. ஆனா விலையை செய்யறது என்னதான்? தேவன். அந்த விலையை செய்யறது தேவன்னா என்ன நினைச்சு கூடாதுன்னா வந்து அவர் தான் வந்து அவங்க மெச்சூர் ஆக்குறாரு சொல்றது காட்டிலும் அந்த போதனைகளை கொடுக்கறது யாரு? மெச்சூர் அவரை போதனைகளை கொடுக்கறது யாரு? தேவன் தான். அந்த போதகருக்கு இல்லைன்னா வந்து அந்த எல்டருக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து ரெட்டிப்பான தேவனுடைய ஆவியை கொடுத்து இந்த விஷயத்த வந்து புரிய வைக்கிறது யாரு? தேவன் தான். ஓகேவா? அவர் தான் வேலையை செய்ய வைக்கிறாரு. அத ஒவ்வொருத்தரும் வந்து கவனிக்கிறது கவனிக்காம இருக்கிறது யாரோட வேலை? என்கிட்ட இருக்காது. அந்த மக்கள் சபையில வர மக்களுடைய வேலை. ஓகே.
சோ அப்ப இங்க அடுத்த வசனம் படிங்க. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, ம். விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அவர்தான் வந்து எல்லாத்தையும் பண்றவர். அவர்தான் வந்து உங்களை கூட்டு வந்ததும் அவர்தான். அவர்தான். ஆமா. அவர்தான் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு ஏற்ற போதனைகளை வந்து கொடுத்து உங்களை வளர கொடுத்து. செய்யறது அவர்தான். ஓகேவா? அவராலே எல்லாம் ஆகும். அப்புறம் மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அதுக்கேத்த கூலியை வந்து தேவன் கொடுக்கிறார். ஆம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பண்ணையும் மாளிகையுமாய் தேவன் என்ன பண்றாருன்னா உங்களை வந்து உருவாக்குறாரு. அவருக்கு ஏத்த பர்பஸ்க்கு உருவாக்குறாரு. சோ பார்க்கும்போது என்னதுன்னா தேவன் தான் என்ன பண்றாரு, உங்களுக்கு தேவையான காரியங்களை வந்து கொடுக்குறாரு. அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணாம இருக்கிறதும் அது உங்க கையில தான் இருக்கு. இதுதான் வந்து படிக்கலாம். ஓகே, சோ இந்த வசனம் படிக்கலாம்னா எப்போலோ நீர் பாய்ச்சினான் இன்னும் வசனம் இருக்கும். திருப்பி அந்த வசனம் மட்டும் படிங்க. 8ஆம் வசனம். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். தேவன் வந்து அதுக்கான கூலியை பெறுறாரு. ஸோ என்ன வசனம்னா வந்து டியூட்ரானமி உபாகமம் 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 18-19 தெரியல. இல்ல இது இல்ல 32 இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன் சொல்றாரு. 30 கீழே 19ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். என்ன சொல்றாங்க இங்க? அந்த கற்பனையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி வைக்கிறேன், உங்க முன்னாடி தான் இருக்கு, நீ அதை கேட்டு ஃபாலோ பண்ணினா உனக்கு ஜீவன், இல்ல ஃபாலோ பண்ணலாம் அதுக்குரிய சாபத்தையும் வாங்கிக்குவ அப்படின்னு நம்ம சொல்றாரு. சொல்லி ரெண்டுத்தையும் கொடுத்துறாரு சொல்லி போகிறோம். ஓகேவா? ஆமா ஆமா. ஒரு பேருக்கு அதுக்கேற்ற அமைப்பு எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிடுறாரு சொல்லி போகிறோம். ஓகே, அது நீ கேட்டு நீ வாழ்றதும் வாழாம இருக்கிறது அது உங்க கையில தான் இருக்கு. அவர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன அட்வைஸ் கொடுக்குறாருன்னா வந்து நீ சாகாதபடிக்கு என்னை பற்றிக்கொள், அவரை பற்றிக்கொள். 20ஆம் வசனம் மட்டும் படிங்க திருப்பியும். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரே பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். அப்ப வந்து நீ ஜீவனை
தெரிஞ்சுக்கணும்னா நீ யார் பக்கம் இருந்தா நீ ஜீவனை பற்றி இது பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா தேவன். தேவன் பக்கம். இப்ப தேவனை பற்றிக்கொள். பற்றி. தேவனை எப்படி பற்றி கொள்ள முடியும்? நம்ம தான் பார்த்ததால நம்ம பழக பழகதான் அவரை அவரை பற்றி நம்ப தெரியும். முடியும். அவரை அவரை பற்றி நம்ப தெரியும். முடியும், அவரை பற்றி கொள்ள முடியும் சொல்லி கொடுக்கும். ஆமா. ஓகேவா? Okay. இதான் அவங்க சொல்ல வர்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவன் அமைத்த அந்த சிஸ்டத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னா சத்தியத்தை வந்து அதிகமா கேட்க ஆரம்பிச்சு நம்ம தியானிக்க ஆரம்பிச்சு அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சு அதுக்கேற்றபடி நம்ம கிரியை செய்ய ஆரம்பிச்சோம்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஜீவனின் வழியில நம்ம நடப்போம். தேவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து ஆஹ் நம்ம சுகமாயிடும், பலம் வந்துடும், எல்லாம் சரியாயிடும் சொல்ற போதனைகள் வந்து இங்க நம்மளுக்கு கிடையாது. இல்ல. இப்போ மோசே வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு பாருங்க. படிங்க என்ன 11ஆம் அதிகாரம். அதுல 10ஆம் வசனம் இருந்து படிக்கலாம். உங்கள் மகிழ்ச்சி நாளிலும் ஆனா என்னாகுமா 10 தானே? 11:10. சரி, 11:10. அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாதப்பா இருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வரப்பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீர் இவர்களை முளை என்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது. நம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். ஓகே, என்ன சொல்றாரு? இவங்க இறைச்சி கேட்குறாங்க, அதனால அது தாங்க முடியல. நானா இவங்க எல்லாரோடையும் பார்த்து ஏன் மேல வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுறாரு. புலம்புறாரு. சோ இதுல முக்கியமான ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, நீங்க திருவிழியம் வந்து அதுல படிங்க. அதுல வந்து 14ஆம் வசனம் படிங்க. 14 இல்ல 11ஆம் வசனத்துல மோசே ஆண்டவரிடம் கூறியது, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என்மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களை எல்லாம் நானா கருத்தரித்தேன்? நானா இவர்களை பெற்றெடுத்தேன்? பாலுண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்லுவானேன்? இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கே போவேன்? அவர்கள் எனக்கு முன் அழுது உன்னை எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று கேட்கிறார்களே. நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிக பெரும் பலு. இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும். உன் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். ஓகே, என்ன சொல்றாருன்னா வந்து என்னை கொண்டு போட்டுருங்க, எனக்கு வேணாம், முடியல. இப்படிதான் நீங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை தரீங்க சொல்லி யாரை பத்தி சொல்றாருன்னா தேவனை பத்தி சொல்றாரு. இது எரேமியா பாருங்களா, எரேமியா 20ஆம் அதிகாரம்.
7ஆம் வசனத்துல இருந்து. திருவிழியத்துல படிங்க. ஆ. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், ம், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். ம், நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். ம், எல்லாரும் என்னை ஏளனம் செய்கிறார்கள். ம், நான் பேசும்போதெல்லாம் வன்முறை, அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ம், ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. ம், அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் ம், பெயரால் இனி பேசவும் மாட்டேன் ம், என்பேனாகில், உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல் இருக்கின்றது. ம், அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது. ம், அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். ம், இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ம், சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். ம், பழி சுமத்துங்கள், ம், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்தும் என்கிறார்கள். ம், என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ம், ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். ம், ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல ம். என்னோடு இருக்கின்றார். ஓகே. எனவே இருக்கிறார். அது சொல்றாரு. ஆனா ஆமா, என்ன சொல்றாரு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாரு? என்னால நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. ஏமாத்திட்டீங்கன்னு சொல்றாரு. ஓகே. ஒரு ம். சின்ன பையனை வந்து இவ்வளவு பெரிய காரியங்கள் கொடுத்து செய்யறது. என்னன்னா இதெல்லாம் பர்டன். ஓகே, ம். பொறுப்பு. ஓகே. ஸோ பயங்கரமான பொறுப்பு கொடுத்துருக்கீங்க சொல்லி சொல்றாரு. மோசேக்கு வந்து என்ன சொல்றாரு? நானா இவங்களை பெத்தன்னு சொல்லி சொல்றாரு. ஆமா. அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்றாருன்னா, நான் வந்து நாள்தோறும் என்ன பண்றேன், உமது வார்த்தை சொல்றதுனால வந்து பாதிக்கப்படுறேன், ரொம்ப ஆமா, கஷ்டப்படுறேன் அவங்க என்ன ரொம்ப இதா பேசுறாங்க. பேசுறாங்க சொல்லி சொல்றாரு. Okay. இது தேவனுடைய வேலை செய்யுது. ஓகேவா? ம். இது நம்ம வந்து பவுல பார்க்கலாம். ஓகே, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். ஓ. 8ஆம் வசனத்துல இருந்து. சகோதர சகோதரிகளே, ஆனா இது திருவிழியம் பண்றீங்களா? 2 கொரிந்தியர் 1:8. சகோதர சகோதரிகளே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட இன்னல்களை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டுமென நாங்கள் விரும்புகிறோம். அவை எங்களை அளவுக்கு மிஞ்சி வாட்டின, எங்களால் தாங்க முடியாத சுமையாக மாறின. இனி என்ன சொல்றாரு? தாங்க முடியாத முடியாது சுமையாக சுமை. மாட்டின. நான் என்ன பார்த்துட்டு சுமை சுமை சுமை. ஆமா. மோசேக்கு வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியாத சுமை. முடியல, இவங்க எல்லாருடைய பேட்டும் என் மேல இருக்குன்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து எரேமியா பாத்தீங்கன்னா தாங்க முடியாத சுமை. ஓகே, என்னால முடியல சொல்லிட்டு. அதே யோபு பாத்தீங்கன்னா தாங்க முடியாத சுமை. ஓகே. அதே பாத்தீங்கன்னா இங்க நம்ம பார்க்கும்போது பவுல்னு சொல்றாரு. ஆஹ் எங்களால் தாங்க முடியாத சுமையாக மாறின. ஓகே. சோ தேவன் என்ன பண்றாருன்னா திராணைக்கு மிஞ்சி சோதிப்புதல்ல சொல்லி போட்டுருக்காரு. ஓகேவா? சோ அது எந்த அளவு இவங்க சுமை இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 9ஆம் வசனம் படிங்க. எங்களுக்கு மரண தண்டனையே விதிக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நாங்கள் எங்களை அல்ல, இறந்தோரை உயிர்த்தெழ செய்யும் கடவுளையே நம்பியிருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நிகழ்ந்தது. அவரே தான் இத்தனை கொடிய சாவிலிருந்து எங்களை விடுவித்தார், இன்னும் எங்களை விடுவிப்பார். நீங்களும் உங்கள் மன்றாட்டு மூலமாக எங்களுக்கு உதவினால் இனிமேலும் எங்களை விடுவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். ஓகே. சோ அப்போ அவங்களுக்கு நடந்த என்னதுன்னா பயங்கரமான சுமைகள் வந்து இருந்தது சொல்லி போகிறோம். ஓகேவா? எல்லாருக்குமே ஈவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா வந்து அவர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வேண்டியது இருந்தது. அவர் வந்து இந்த பாடுகளை என்னை விட்டு நீங்க கூறுமானால், இந்த சுமை என்னை விட நீங்க கூறுமானால்
நீங்கட்டும் ஆனா என் சித்தப்படி கிடையாது, உங்க சித்தப்படி எல்லாம் உங்களுடைய சித்தப்படியாக கடவுள் சொல்லி சொல்றாரு. அப்போ நீங்க இதுல எல்லாத்துலயும் நீங்க பாக்குறதுனாலனா வந்து பர்டன் பர்டன் ஓகே சொல்றது என்னதுன்னா சுமை. ஓகே அது வந்து பயங்கரமா ஏறிட்டே இருக்கு பயங்கரமா இருக்கு. ஓகேவா? ஓகே. யாருன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருந்து நியூ டெஸ்ட்மெண்ட் வரைக்குமே. இது புதிய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க யாருமே வந்து உரையல போதும் சொல்லல. அப்போ சிலர் ஆனா வந்து பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா எல்லாருமே போதும் சொல்லிடுவாங்க நிறைய பேர். ஓகே மோசே வந்து போதும் என்னால் முடியல என்ன சாவடிச்சு போட்டுருங்க வந்து இவர் நீங்க என்னை வந்து நீங்க சொல்லி சொல்றாரு. ஓகே ஆனால் அவரும் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கணும் என்ன முடியல என்ன விட்டுருங்க சொல்லி சொல்லுவாரு எரேமியா. அதே மாதிரி எலியாவும் சொல்லுவாரு ஆமா போதும் எவர் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஆமா. ஸோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யாரெல்லாம் தேவன் கிட்ட வராங்களோ அவங்களுக்கு தேவன் வந்து பயங்கரமான பர்டன் கொடுக்கிறார் சொல்லி. ஓகே சுமை வந்து இருக்கு. ஓகே ஆனா சுமையில் நிக்கிறதுக்கு வந்து எது உதவியா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி. ஓகே ஓகே அது கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் புரிதல். ஓகே இதுதான் வந்து நம்மள வந்து தேவன் அதிகமா தெரிஞ்சு நம்ம அவர்கிட்ட கிட்ட சேர்றதுக்கும் சரி அந்த பூர்ண புருஷன் ஆகுறதுக்கும் சரி. ஓகே ஒரு குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல போய் வெட்டிங்கன்னா வந்து திருப்பி வர்றதுக்கு வந்து வழி தெரியாம அழுவாங்கன்னு சொல்லிப்பாங்க. ஓகே ஏன் ஏதோ பண்ணீங்க என்னைய அப்பாவை விட்டுட்டு போயிட்டாரு என்ன இது பண்ணிட்டாங்க வந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது தெளிவு வந்த ஒரு அடல்ட்டான ஒரு ஆளுங்க இருந்தாங்க பாத்தீங்கன்னா எப்படியாவது வழியை வந்து கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. ஓகே கேட்டாச்சும் கண்டுபிடிக்க அழ மாட்டாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த நிலைமை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃபரன்ஸ் பாக்குறது. ஓகே புதிய ஏற்பாடுல இருக்கிற மக்களுக்கும் பழைய ஏற்பாடுல இருக்கிறவங்க. ஏன்னா பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா தேவனோட திட்டம் வந்து சரியா ஃபுல்லாவே தெரியல. அவங்க இது வரைக்கும் நடக்கும் ஆனா ஏன் எனக்கு கஷ்டம் வந்துச்சு. யோனா வந்து போய் நினைவே அழிஞ்சிரும் சொல்லி சொல்றாரு ஆனா அழியல. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அவர் கஷ்டமாயிடுறாரு துக்கமாயிடுறாரு. ஓகே ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து புரியாத மாதிரியே நிறைய வந்து விஷயங்கள் வந்து இருந்தது. ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஃபுல்லா புரியல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஓகே இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு வந்து இந்த காரியங்கள் இந்த தீர்க்க தரிசனங்கள் இதை பத்தின நடந்த காரியங்கள் பழைய ஏற்பாடுல இருந்த காரியங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னா ஒரு போதனையா நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா மேல்கட்ட போதனையா நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன ஆகிறோமா பூர்ண புருஷன் ஆகிறதுக்கு வந்து தேவன் எழுப்பி உதவி செய்யறாரு. அது மூலமா நம்ம என்ன பண்றோமா இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து நிக்கிறதுக்கு வந்து உதவியா இருக்கு. ஓகே அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நாளானது அதை பரிசோதிக்கும். நாளானது சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு டைம் கொடுக்கப்படுது. ஓகே இது வரைக்கும் நீங்க கத்துக்கோங்க. இப்போ இந்த சோதனையில நீங்க வந்து வெற்றி பெறீங்களா? இது இப்ப நீங்க இந்த வசனம் படிச்சீங்களா 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். அதுல 9ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? சாரி 9ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? 2வது இதுல சாதா இதுல படிக்குமா? நாங்கள் ஈஸி ரேட்லயே படிங்க. அதான் படிச்சீங்க. ஆமா எங்களுக்கு மரண தண்டனையே விதிக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நாங்கள் எங்களை அல்ல இறந்தோரே உயிர்த்தெழ செய்யும் கடவுளையே நம்பியிருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நிகழ்ந்தது. இப்போ எதுக்காக இது நடந்ததுதான் எங்களை அல்ல உயிர்த்தெழ செய்யும் தேவனையே நம்பியிருக்கணும். இப்போ மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற இது பார்ப்போம். நம்ம எவ்வளவு தூரம் ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுவோம். இது இவங்கிட்ட பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீ முயற்சி பண்ணணும் நிச்சயத்தை கடவுள் பார்த்து சொல்லுவாங்க. ஓகேவா? சரி சொல்லிட்டு நம்ம அந்த வார்த்தை கரெக்ட் தான் சொல்லிட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். ஓகேவா? ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளால முயற்சி எல்லாமே போயிடுது. முடியாது. ஆமா அது சில டைம் வெக்ஸ் ஆயிருக்கும். வெக்ஸ் ஆயிடுது. ஓகேவா? அப்போ நீ என்னைய ரிலே பண்ண சொல்லி சொல்றாரு காட். இதே விஷயம் தான் நீங்க ஆபிரகாம் விஷயத்துலயும் 99 வயசுல 100 வயசுல வந்து ஒரு குழந்தை பிறகுது. அவர் என்ன பண்றாருன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இயலாமையை குறிச்சு இல்ல
அவர் ஆமா. மாம்சத்துல எந்தவித இதுவும் இல்ல சொல்றதுக்காக தான் வந்து சாராலும், ஆபிரகாமும் வந்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா, ம். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷத்துல உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லி சொல்றாரு. பிறக்கும்ன்னு சொல்றாங்க. ம். ஓகே. முகங்குப்புற வந்து ஆபிரகாம் எழுந்து சிரிக்கிறாரு. சாராள் வந்து மறைமுகமா அந்த இதுக்கு பின்னாடி போய் அந்த ஆமா. கூடாரத்தோட பின்னாடி சைடுல போய் சைடுல போய் சிரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? எதுக்காக சிரிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய இயலாமையினால. ஓகே. அவங்க முடியாது. செத்தது ஆ. என்று எண்ணினார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஆமா. ம். ஸோ, அப்ப அங்க தான் தேவன் என்ன பண்றாருன்னா, கிரியை செய்றாரு. ஓகே. உன்னால ம். கூடாது முடியாதுன்னு சொல்லும்போது தான் நான் செயல்படுறேன். முடியாதுன்னு சொல்லும்போது அவர் செயல்படுறது. ஆமா. ஓகே. ஆ ஒருவேள அந்த டெஸ்ட் பீரியடும் எல்லாருக்கும் ஒவ்வொரு மதி இருக்கும். அப்படிதானே? சில டைம்ல அந்த என்னால முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா, அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா, ஒருவேள நீந்த விட்டுட்டு, இல்ல முடியாது நான் தான் உன்ன தூக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ் அந்த அனுபவங்கள் இருக்கும். அப்படிதானே? ஆமா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருந்தாங்கன்னா, அந்த அனுபவங்கள் தேவன் கண்டிப்பா குடுப்பார். ம். ஓகே. நான் தான் உன்னால முடியாது சொல்றத வந்து ப்ரூவ் பண்ண பார்ப்பேன். ஆ. கம்பேர். ஓகே. நீ எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா, என்ன டிபெண்ட் பண்ணிருக்கணும். எப்படி இயேசு கிறிஸ்து இருக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து பிதா என்ன சொன்னாரோ அதான் நான் கேட்கிறேன். பிதா என்ன சொன்னாரோ கேட்கிறேன். அதான் நான் கேட்கிறேன். அவர் ஆமா, ஆமா. கட்டளையிட நான் செயல்படுறேன். அவர் ம். கட்டளைகள் எனக்கு ஜீவன் குடுக்கிறதா இருக்கு. சொல்லி ஆ. அவர் சொல்லிட்டே இருக்காரு. ஓகேவா? ஆமா. தேவனே நீங்க குடுத்தீங்க. அவங்களுக்கு நான் கரெக்ட்டா நான் வழிநடத்தினேன். அவங்களுக்கு ம். நான் ப்ராப்பரா நான் வந்து அவங்களுக்கு வந்து வேதத்த சொன்னேன். இந்த ம். வழியில நான் சொன்னேன். சொல்லிட்டு அவர் அததான் சொல்லிட்டு இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஆமா, ஆமா. ஸோ அவருடைய மரண தருவாயில கூட என்ன பண்றாருன்னா வந்து, பிதாவே அவர்கிட்ட தான் வந்து ஃபுல்லா வந்து டிபெண்டன்ட்டா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். ஆமா. ஸோ அந்த மாரி என்னதுன்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த மெச்சூர் அடையணும்னு சொல்றது தான் வந்து தேவன் வந்து செய்றார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். ஓகே. இதுக்கு வந்து இன்னொன்னு ஒரு கிராண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ப பூமிக்குரிய சரீரம் இருக்கு வச்சுக்கோங்க. ஆ. எர்த்லி ஃப்ளஷ் சரீரம். இந்த சரீரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷன் இருக்கு. ஆ. ஆமா. ஓகே. சரீரத்துல தான் என்ன இருக்குன்னா, பெயின் இருக்கு, ம். சஃபரிங் இருக்கு. இந்த சரீரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிங்க்ட். இன்ஸ்டிங்க்ட். இன்ஸ்டிங்க்ட்னா வந்து சுவாபம். ஓகே. ஆ. ஓகே. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒரு ஆமா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடணும். பக்கத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா கடிச்சிடணும். ஓகே. ம். அது குட்டிகள மட்டும் பார்த்துக்கும். ஓகே. அத நீங்க வந்து வளர்க்க முடியாது. ஆமா. அதுக்கு வந்து 90% இல்லனா 100% வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த இது சுவாபத்துல சாபத்துல ஆமா, சாப்பிட்டு ஆமா. சுவாபத்துல தான் இருக்கு. ஓகே. இதே நீங்க வந்து வைல்ட் அனிமல்ஸ், ம். காட்டுல வாழ்ற ஆமா. மிருகங்கள், காட்டுல இருக்க மிருகங்கள். அத பார்த்தீங்கன்னா வந்து நீங்க அத தூக்கிட்டு வந்து வீட்ல வந்து வளர்க்கலாம். ஒரு கரடியையோ, இல்லன்னா ஒரு ம். ஓநாயையோ நீங்க என்ன பண்ணலாம் வீட்ல வந்து வளர்க்கலாம். ஆனா, அது வந்து ஒரு 40% வந்து நம்ம கூட நல்லா பழகும். ஓகேவா? ஆமா, ஆமா. ஓகே. ஆனா அது எப்போ பாம்பையோ இல்லன்னா பாம்பையோ, ம். முதலையோ நீங்க வந்து வளர்த்தாலும் வந்து என்ன பண்ணும்? அது பழகாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ம். ஃபுல்லா இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் கடிக்கும். கடிக்கும். ஆமா. ம். ஃபுல்லாவே. ஆனா வந்து இதே வந்து ஆ இந்த சிங்கம், புலியோ, புலி, ஓநாயோ ஆமா. ம். பூனை அது மாரி நீங்க வச்சீங்கன்னா, கரடியா வச்சீங்கன்னா, அது 40% நல்லா பழகும். ஆனா திடீர்னு அது அதுக்கு எப்போ வந்து சார்ஜ் எடுக்குன்னு தெரியாது. ஆமா. ம். சார்ஜ் எடுக்க தெரியாது. திடீர்னு ஏதாவது வந்துரும். ஓகேவா? ஆமா. ம். அதோட சுவாபத்தின்படி டக்குன்னு நம்ம திரும்பி ஆமா. இருந்தோம்னா, ஓகே நம்மளுக்கு இரை வந்திருக்கு சொல்லிட்டு கழுத்த பிடிக்கும். கழுத்த பிடிக்கும். கரெக்ட். ஆமா. ஓகே. இது வந்து அதான் இன்ஸ்டிங்க்ட். இதான் சுவாபம். ஓகே. ஓகே. இதே இது வீட்ல இருக்க பிராணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுமார் 70% கிட்ட வந்து நம்மகிட்ட நல்லா பழகும். ஓகேவா? ம். ஆமா. பூனையா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், இந்த மாரி. ம். ஓகே. ஆனா அதான் மாடு அந்த மாரிலாம். ஆனா திடீர்னு வந்து என்ன பண்ணும்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து தோலு சுருள் ஆமா. ஓகே ம். 30% இருக்கிறதுனால, இப்ப சாப்பாடு பக்கத்துல நீங்க கை வச்சீங்கன்னா கை கடிச்சிடும். வச்சாங்கன்னா கடிச்சிரும். ஆமா. ம். ஓகே. அந்த மாரி வீட்டு ஓனரே கடிச்சிடும். இந்த மாரி சிச்சுவேஷன் பார்க்குறோம். ஓகேவா? இதே வந்து மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கும் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. இப்ப ஏன் வந்து ம். ரேப் நடக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் அந்த மாரி ஏதாவது ஒரு வீடியோவ வந்து பார்த்துட்டு, அப்படி ம். வரும்போது அவனுக்கு வந்து அந்த இச்சைய வந்து அடக்காத போது என்ன பண்றான்?
அதனால இன்னொருத்தர் பார்த்ததும் நேர்ல செய்ய பார்த்தோம்னா ட்ரை பண்ணி அவங்க தனியா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட செஞ்சு இது பண்ணிடும். சரி ஓகே, பண்ணலாம். அவங்க சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு சின்ன குழந்தைய விட மாட்டான், பெரிய ஆமா. வயசானவங்களையும் விட மாட்டான். அந்த இதுல இது பண்றான். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிங் தான். ஓகே, அதனால இது வந்து மிருக குணம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்டிங் என்னதுன்னா மிருக குணம். இருக்கும். ஓகே, ஸோ இத இது இது வந்து எல்லாருக்குமே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் கோவமும் வந்துருது டக்குன்னு. ஆமா. ஓகே, இப்போ பூமிக்குரிய சரீரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமோஷன்ஸு, அழுக வந்துருது, எல்லா கத்துறது வந்துருது, எல்லாமே இது கலந்த ஒரு சரீரம் தான் இது. இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா மிருகத்துக்கு என்ன இருக்கோ அதே மாதிரிதான் வந்து இங்கேயும் நம்ம வந்து எல்லாமே பாக்குறோம். ஓகேவா? இப்ப என்ன ஆகுதுன்னா பரலோக சரீரம், எர்த்லி பாடி, ஃப்ளஷ் பாடி, இது பரலோக சரீரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இமோஷனும் கிடையாது, பெயினும் கிடையாது, சஃபரிங் கிடையாது, இன்ஸ்டிங் கிடையாது, மரணமும் கிடையாது. ஓகே, மரணம் சரீரத்துக்கு இதுலயும் கிடையாது. எர்த்லி ஃப்ளஷ் பாடி சொல்லும்போது இது மனுஷனுக்கு கிடையாது, மற்றதுக்கெல்லாம் இருக்கு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது. அப்போ என்னதுன்னா இந்த மண் பாண்டத்துலதான் வந்து இதெல்லாம் இருக்கு. தேவன் எப்படி வந்து மத்தவங்களுடைய பெயினை புரிஞ்சுக்கிறாரு, மத்தவங்களுடைய சஃபரிங்கை புரிஞ்சுக்கிறாரு, மத்தவங்களுடைய இமோஷனை புரிஞ்சுக்கிறாரு, மத்தவங்களுடைய அந்த சுவாபத்தை புரிஞ்சுக்கிறாரு, அந்த மரணத்தை புரிஞ்சுக்கிறாரு சொல்லி பாத்தீங்கன்னா அது நாலேஜ் மூலமா, அறியறது மூலமா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா தான். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து நம்மளுக்கு பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லி சொன்னாலும் தேவன் என்ன பண்றது இல்லைன்னா வந்து நிக்கிறது இல்லை. அவர் வந்து அது வரைக்கும் இது பண்ணிட்டே இருக்காரு. ஓகேவா? எப்ப நான் முடியாது, எனக்கு காப்பாத்துங்க, என்னால முடியாது சொல்லி நம்ம சொல்றோமோ அப்பதான் என்ன பண்றாரு, பிரேக் ஆகும் போது தான் அப்பதான் வந்து அவர் இன்டர்ஃபியர் ஆகுறாரு. அது வரைக்கும் என்னதுன்னா நம்மள வந்து என்ன பண்றாருன்னா விட்ரா சொல்லி பார்க்குறோம். என்னால முடியல, முடியாதுன்னு சொல்ற வரைக்குமா, இல்ல என்னால முடியல ஹெல்ப் பண்ணுங்கிற அந்த ஸ்டேஜ்லயான இல்ல எப்படி? ஆமா, என்னால் முடியாது ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி சொல்ற ஸ்டேஜ்ல சொல்லிடுச்சு. அவர் வராரு. அதனால தான் எல்லாருமே பாத்தீங்கன்னா முடியல ஹெல்ப் பண்ணுங்க சொல்லும்போது தான் காட் வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. ஆமா. ஓகே. ஓகே, ஸோ முன்னாடிலாம் இது பண்ண மாட்டாரு, எவ்வளவு தூரம் தாங்க முடியும் சொல்லி அவர் வந்து இது பண்றாரு, டெஸ்ட் பண்றாரு, பாக்குறாரு சொல்லி. ஓகேவா? ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், ஃப்ளஷ்ல இருக்கோம். அதனால நமக்குள்ள இந்த இதெல்லாம் இருக்கு, மாம்சீக பலவீனங்கள், அந்த இமோஷன்ஸ், பெயின், இன்ஸ்டிங்க்ட் இதெல்லாம் இருக்குது. அதனால இதை கலந்த ஒரு மனுஷங்க தான் நம்ம எல்லாருமே. ஓகேவா? ஆனா தேவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சரீரம் கிடையாது, அதெல்லாம் உருவாக்குற சரீரம் கிடையாது. அவருக்கு என்னதுன்னா எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட லவ் வந்து பாத்தீங்கன்னா அன்பே என்ன சொல்லுவோம்னா காமம், ஓகே, அப்புறம் ஸ்நேகம் சொல்லி அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனா காட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா லவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 டைப் சொல்லுவோம். ஓகேவா? காதல், ஓகே, அப்புறம் முதல் காதல், அது மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரீரத்துல வர்றது, பழக பழக வர்றது, ரத்த சம்பந்தமா வர்றது. ஓகேவா? அப்புறம் இன்ஸ்டிங்க்ட்ல என்னதுன்னா அந்த சுவாபத்துல வந்து என்னது இச்சையினால வர்றது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சரீரம் சார்ந்துதான் இருக்குது. ஓகேவா? ஆனா காடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லவ் தான் இருக்கு. அவர் எங்க சொன்னாலும் ஒரே ஒரு லவ் தான் சொல்லுவார். அந்த லவ் தான் பாத்தீங்கன்னா அகப்பே லவ். அகப்பே லவ் வந்து அறிவு சார்ந்தது, நாலேஜ் பேஸ் பண்ண அந்த லவ். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டானது, சரீரம் சார்ந்தது கிடையாது, அது உங்களுடைய சிந்தையை சார்ந்தது. ஓகே, இதனால தான் நான் அன்பு செலுத்துறேன், ஒரு ரீசன் இருக்காங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இது பேர் என்னதுன்னா அகப்பே லவ். இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரால வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஈவன் நம்ம பார்த்தோம்ல பேதுரு, யோவான் கடைசி அதிகாரம் 22
20ஆ? 21ல யோவான் 21 சொன்னேன்னா 21. 21ல வந்து 15ஆம் வசனம் படிக்கலாம். ஆமா. அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். ஆ, அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். பாருங்க மாத்தி சொல்றாரு. ஓகே ஆ ஆ ஓகே. இயேசு ஓகே. கிறிஸ்து கேட்கறது வந்து அன்பா இருக்கிறாயா சொல்லிட்டு அந்த அன்பு சொல்லி பார்க்கும்போது அதை கிளிக் பண்றேன். ஆ அகப்பே, அகாப்பே. அகப்போஸ், அகப்பே சொல்ற லவ் சொல்றாரு. ஓகேவா? ஓகே. இது வந்து ஒரு மாரல் லவ், அறிவு சார்ந்த அன்பை கேட்க சொல்றாரு. ஆனா இவர் சொல்றது என்னதுன்னா ஃபீலியோ, இவர் சொல். கம்ப்ளீட்லி வேற. புரியுதா? ஓகே இதா ஓகே. ஆ கம்ப்ளீட்லி வேற. ஓகே. அகப்பே லவ் வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி 25. ஓகே, ம் கம்ப்ளீட்லி வேற. ஃபீலியோ சொல்றது வந்து நேசிக்கிறேன். ஆ ஏன்னா நீங்க என் கூட பழகிருக்கீங்க, அதனால ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. ஐ லைக் யூ அப்படின்றாரு. ஓகே. ஓகே. ஸோ இதை மாதிரி 2 தடவை 3 தடவை அப்படி ரிப்பீட் ஆகும். சரி இது ஆமா. அவ்வளோ சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீ என்னை நேசிக்கிறையா, நானும் ஒன்று நேசிக்கிறேன். ஆமாம் அதை ஆமாம் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். ஓகேவா? ஸோ ம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேதாகமத்தில் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, தேவன் வந்து நம்மளை வந்து அவருடைய இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக ஆ பண்ணும்போது அவர்கிட்ட கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை புரிஞ்சுக்கணும் அந்த விஷயங்களை. ஆமா. அதுக்கேற்றபடி ஓகே. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், புரிதல் இருக்கணும். இருக்கும். ஆமா. ஓகேவா? அதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து அறிவு சார்ந்த நம்ம மைண்டை வந்து சேஞ்ச் பண்றாரு. நம்ம சரீரத்தை சேஞ்ச் பண்ணல, நம்ம சரீரத்துல இருந்து இமோஷனை சேஞ்ச் பண்ணல, அந்த சஃபரிங்கை சேஞ்ச் பண்ணல, பெயினை சேஞ்ச் மாத்தல, இல்லைன்னா சுவாபத்தை மாத்தல. ஓகே, அவர் என்ன பண்றாருன்னா நம்ம சரீரத்தையே மாத்திடுறாரு. மாத்தி அந்த அறிவு சார்ந்த அங்க பரலோகத்துக்கு போறதுக்கு வந்து அறிவு சார்ந்த ஒரு இது தேவை. ஓகே, அதுக்கேற்றபடி நம்மளை வந்து மாத்திரான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சாதான் வந்து நம்ம வந்து சரியா நான் என்ன பண்ணணும் சொல்றது வந்து சரியா தெரியும். ஓகே ஓகே. ஓகே, இதுலயுமே என்ன இப்போ அந்த எர்த்லி ஃபிளஷ்ல பாடியில இந்த எமோஷன், பெயின், சஃபரிங், அந்த இன்ஸ்டிங்க்ட் எல்லாமே இருக்கு. ஆ நான் ஒருவேளை ஆண்டரை பற்றி அறிஞ்சு வரும்போது இப்போ நான் இருக்கிற சூழ்நிலையில எனக்கு இருக்கிற அந்த அதான் சுவாபமோ இல்லை அந்த எமோஷனோ சில நேரம் வரும். இந்த அது பூமியில வந்து இருக்க வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இருக்கும். அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால தான், தேவனை வச்சு புரிஞ்சுக்கிற அந்த நாலேஜ்னால தான் என்னை வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா, இல்லை அதை விட்டு அதை தாண்டி வர முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது என்னதுன்னா நீங்க அதனாலதான் ஆவினாலே மாம்ச கிரியைகளை அழித்தீர்கள் என்றால் பிழைப்பீர்கள் சொல்லி போட்டிருக்கோம். ஆமா. எந்த அளவு நீங்க வந்து அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு அந்த சிந்தைக்கு வந்து நீங்க இடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா அவன் பலன் அடைவான். இந்த மாம்சீக சரீரத்தின் அந்த சிந்தைகள் வந்து என்ன பண்ணும்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சொல்லி பார்க்குறோம். ஆமா. ஓகே ஓகே. நீங்களா முயற்சி செஞ்சு வந்து நான் கட்டுப்படுத்துறேன், முடியாது. நான் கோவத்தை கட்டுப்படுத்துறேன், நான் வந்து இதை கட்டுப்படுத்துறேன் சொல்லி பண்ண முடியாது. இது ஆவியின் இன்னொரு இடத்துல பஸ்ட் ஆயிரும். ஆமா, எங்கேயோ ஒரு இடத்துல எப்போ வெடிச்சிரும். வெடிச்சிரும். ஓகேவா? இங்க வந்து நம்ம பண்ணல. இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆவிக்கு நம்ம வந்து இடம் கொடுக்குறோம். அதுதான் இடம் கொடுக்குறோம். இடம் கொடுத்து அதுக்கு நம்ம நிறைய வேலை பண்றோம். நான் இது பண்றேன், நான் அந்த வேலையை ஏத்துக்கிறேன், காடுக்குள்ள வளரணும், இது தியானிக்கிறேன் நானு, ஸோ இதுக்கான காரியங்கள் நான் பண்றேன் சொல்லிட்டு அதுக்கேற்றபடி நம்ம இது பண்ணும்போது நம்ம புரிதல் மூலமா நம்ம மைண்டை என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுமா, ரெனியூ ஆகும். ஓகே, அதுவே சேஞ்ச் ஆகும். நம்ம எதுவும் அதுக்கு வந்து முயற்சி எடுக்கல, நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யறோம். நீங்க சொல்லிருக்கீங்க இந்த வேலையெல்லாம் நான் செய்யறேன், அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுறது அதோட பாட்டு. நீங்க தண்ணி ஊத்துறது ஒரு வேலை, கனி தரது அதோட வேலை. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நான் பார்க்குறோம். ஸோ அப்போ ஹையர் டாக்டரின்ஸ் மேல்கட்ட போதனைகள் புரியுதுல இப்போ உங்களுக்கு? மேல்கட்ட போதனைகள் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த அறிவை உணர்த்துது, நம்ம பரலோக வாசியை மாறுறதுக்கு வந்து நம்மள என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு ஏற்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு என்னென்ன காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் கிட்ட சேர்றதுக்கான இன்னும் எப்படி சேரணும் அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகிறோம். ஓகே, அப்புறம் சோதனைகள் எது வந்தாலும் நம்ம வந்து நிற்கிறதுக்கு வந்து எப்படிப்பட்ட அந்த பேர்டன்ஸு ஓகே எல்லாமே வந்தாலும் வந்து
நம்ம நிக்கிறதுக்கு வந்து உதவி செய்து சொல்லி போகிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஐசையா 42 1ல இருந்து 5 படிங்க. இதோ இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். பாருங்க, அவர் நியாயத்தை செய்யற வரைக்கும் என்ன பண்ண வருது இல்லையா? இலைப்பறுதல் படைவதில்லை, பதறுவதும் இல்லை, பதறுவதும் இல்லை. ஓகே, இப்ப எல்லாருடைய மைண்ட் செட் என்ன இருக்குன்னா வந்து தாங்க வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி தெரியணும் சொல்லி நினைப்போம். ஓகேவா? பிரபலம் ஆகணும், நம்மள எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் சொல்லி பாக்குறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வீதியில் கூக்குரலிடவும் மாட்டார். ஆமா, அவர் சொல்லி செஞ்சுட்டு யார்கிட்ட சொல்லாதீங்க சொல்லிட்டு இது பண்ணிருப்பாரு. ஓகே, அது எதுக்காக சொல்றாருன்னா, ஒண்ணு வந்து அவர் அப்பயே தெரிஞ்சிச்சுன்னா டைம் முன்னாடிக்கு முன்னாடியே வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவரை ஏதாவது பண்ணுவாங்க சொல்றதுனால ஒரு ரீசன் இருக்கு. அதே ரீசன் என்னதுன்னா, அவர் வந்து பெருமை பாராட்டுற ஒரு ஆள் கிடையாது. தேவனை மகிமைப்படுத்தணுங்கிறது அவர். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யோவான் 7ஆம் அதிகாரம் 18 நம்ம பாக்குறோம், சுயமா பேசிக்கிறவன் தன் சுய மகிமை தேடுகிறான். அனுப்பினவருடைய மகிமைக்காக தேடுகிறவனோ அவன் உண்மையிலோட இருக்கிறான், அவன் இதில் ஒரு அநீதியும் இல்லை. அந்த காரியங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு முன்னாடி போன இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், அப்போஸ்தலரா இருக்கட்டும், அவர் அப்போஸ்தலர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிஎஸ் நீங்க அப்போலோ சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பர்னபாவையும் பவுலையும் வந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா தன் இருக்கிற சட்டையே வந்து 2 சட்டை கொண்டு அழுதுறாங்க. ஆமா, ஏன்னா அந்த காலத்துல நம்மள மாதிரி வந்து ஷாப்பிங் எல்லாம் போய் வருஷத்துக்கு ஒரு 2 சட்டை எடுக்கிறதுலாம் அப்படிலாம் கிடையாது. ஓகே, கிழிச்சுக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு இருந்ததே வாழ்க்கையில இருந்ததே 2 சட்டை அப்படிதான் இருந்திருக்கும். ஓகேவா? அதையும் கிழிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்து உங்களை போல ஒரு ஆள் தான், மனுஷங்க தான், நாங்க மனுஷங்க தான், நாங்க இது கிடையாது, நாங்க தேவனுடைய வார்த்தையை சொல்ல வந்திருக்கோம் சொல்லிட்டு அவரை மகிமைப்படுத்துறாங்க. சோ அப்ப அது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா வந்து அவங்களுடைய சுய பேருக்காக எதுவுமே சுய பேருக்காகவோ இதுக்காக இந்த உலகத்துல நம்மளுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இல்ல நம்மளுக்கும் மத்தவங்களுக்கும் டிஃபரன்ஸே இருக்காது இந்த சரீர வகையில. ஆனா இந்த புரிதல்ல மட்டும்தான் வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, அதனால நம்ம மேன்மை பாராட்டுறது தேவனை குறிச்சு நம்ம மேன்மை பாராட்டுவோம். ஆனா வந்து உலகத்துல வந்து அது தெரியாது. ஓகே, ஆனா தேவன் ராஜ்யம் வரும்போது அது தெரிய வரும். ஓகேவா? ஆனா உள்ளுக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்கும்னா சொல்லி பாத்தீங்கன்னா, காட் என்ன கத்துருவார் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து நம்ம எந்த அளவு வந்து தேவனுக்கு உண்மையுள்ள மக்களாய் இருக்கிறது சொல்லிதான் கத்துருவார் சொல்லி. ஓகே, அப்புறம் சபையோடைய மக்களுக்கு வந்து பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு நம்ம பலப்படுத்துறதுக்கு ஓகே அந்த வகையில தான் நம்ம தேடுற மக்களாய் நம்ம வந்து இருப்போம் சொல்லி பாக்குறோம். ஓகே, புரிஞ்சுச்சா? இது இருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா இதுல? ஓகே, நான் புரிஞ்சுதுண்ணே. ஆனா இது வந்து இப்ப நான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கும் இதே மாதிரி இப்ப நம்ம ரெகுலரா சர்ச்சுக்கு வர்றதுனால அந்த ஒவ்வொரு வாரம் இல்ல ஒவ்வொரு மீட்டிங்ல கத்து கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல ஒவ்வொரு போதனையுமே. ஆமா, அது கத்து கொடுத்து வளர பிறகு இப்போ அதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதாவது காஸ்பல் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கணுமா இல்ல இப்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கா அந்த நீங்க சொன்ன மாதிரி மீட்டிங்க்கு இன்வைட் பண்றது, கூப்பிடுறது, ஜாயின் பண்ணி விட வைக்கிறது அந்த மாதிரி இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்பயே ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா, ஓகே. இப்பயே ஸ்டார்ட் பண்றதுனாலதான் நீங்க வந்து கிளாஸ் எடுக்க முடியாது, உங்க கூட வந்து சகோதரர் இருப்பாங்க. ஓகே, நீங்க வந்து ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறது இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா 2 பேரு, அந்த மாதிரி வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யலாம். சில பேர் சில நேரத்துல வரலாம், சில நேரத்துல வந்து பாதியில கூட போயிடலாம். அதனால பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து என்னதுன்னா சுவிசேஷத்தை சாட்சியா அறிவிக்கதான் நம்மள அமைச்சிருக்காரு. அவங்கள வந்து முற்றிலுமா நம்ம கூட சேர்றது நம்ம வேலை கிடையாது. ஓகேவா? இப்ப ஞானஸ்தானம் கொடுக்கறதும் ஞானஸ்தானம் எடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் தேவ சித்தத்தின் படிதான். ஓகே, யாரை முன்குறித்திருக்காரோ அவங்க என்ன பண்றாங்க, ஞானஸ்தானம் பெறாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வந்து இவர் தான் எடுக்கணும், இவர் தான் நல்லா எடுப்பாரு,
இவர் ஆ. நல்லா எடுக்க மாட்டாரு சொல்றதெல்லாம் நம்ம கையில கிடையாது. நம்ம கையில கிடையாது. ஆமா. ஓகே. தேவன் யார் நினைச்சாலும் யார வேணாலும் வந்து நல்லா யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ண முடியும். கரெக்ட். ஓகே. ஆமா. அப்போ என்னதுன்னா, இப்போ தேவன் யாரு எப்படி நல்லா எடுக்காத ஒரு ஆள் சபையில ஒருத்தர் அப்பதான் கத்துட்டு இருக்காரு வச்சுக்கோங்க. 3 வருஷம் ஆ. ஆச்சு. நல்லா இதாயிடுச்சு. ஆனா எடுக்கிறதுக்கு வந்து திக்குறாரு. ம். சரியா அவரால எடுக்க முடியல. ஓகே. ஆ. இருந்தாலும் அவரும் என்ன பண்ணா எடுக்க தான் செய்யணும். வாயினால அறிக்கையிடணும். அவர ஆமா. வச்சும் என்ன பண்ணுவாருன்னா, தேவனால் கொண்டு வர முடியும். பயன்படுத்த முடியும். ஓகே. அப்படி அந் அந் அவர் சொல்லியும் என்ன பண்றாங்க, காதுள்ள கேட்கிற காத வந்து ஆண்டவர் திறந்து கொடுக்கும். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்களுக்கு இருக்கும். இருக்கும். ஓகே. அதே நேரத்துல நல்லா எடுக்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. ஆமா. ஸோ இவர்கிட்ட போனா தான் வந்து நான் கரெக்ட்டா எடுப்பாங்க. இல்லன்னா வந்து அவங்க போயிடுவாங்க சொல்ற அந்த மன வருத்தம்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. தேவையில்ல. ஓகே. கரெக்ட். என்ன ஓகே. புரிஞ்சுக்கணும்னா வந்து, சுவிசேஷத்தை சாட்சியா அறிவிக்கவே என்னை அனுப்பினார். ஞானஸ்தானம் கொடுக்க என்னை அனுப்பவில்லை. நான் என்ன பண்றேன்னா, இன்விடேஷன் குடுக்குறேன். கேட்கறீங்களா? கேளுங்க. நீங்க சபையின் அழைப்புக்குள்ள வரீங்களா சொல்லி நம்ம எடுக்கிறோம். அதுக்கு வார்னிங் பண்றோம். இது ரொம்ப பயங்கர உள்ள வந்தாலே தேவன் கிட்ட யாரெல்லாம் உள்ள வராங்களோ, அவங்களுக்கு பாடுகள் தான் அதிகமா இருக்கு. இருக்கும். ஆமா. ஓகே. இதுக்கெல்லாம் பண்றதுக்கு ஓகேவா? தயாரா? இயேசு கிறிஸ்துவே அதான் உடன்படிக்கைகள். கேட்டார். ஓகே. ஸ்டேஷன் ஆவறதுக்கு கோபுரம் கட்டுறவன் வந்து இவ்விதமாய் எல்லாத்தையும் பாடுபடணும். பார்த்துட்டு. ஓகே. இதுக்கெல்லாம் ஓகேவா? இல்லையா? வெற்றி பெற்றீங்கன்னா மகிமை இருக்கு. ஆனா இது ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் சான்ஸ். ஓகே. ஆனா எல்லாருமே சாட்சிகளா இருந்த எல்லாருமே வந்து பாடுகள் வழியா தான் ராஜ்யத்தில் பிரவேசித்தார்கள் சொல்லி போறாங்க. அதான் பவுலும் சொல்றாரு. பாடுகள் வழியா தான் நம்ம ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு சொல்றாரு. சகோதரரை திடப்படுத்தணும். சகோதரர் திடப்படுத்தணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நீங்க வந்து இப்ப செய்யற வேலையை நீங்க செய்யலாம். ஓகே. ஆளுங்க எத்தனை பேர் முடியுமோ அவங்களுக்கு சொல்லலாம். எப்படி வந்து டேவிட் பிரதர் சொல்றாரோ அதே மாதிரி நீங்க சொல்லலாம். அதே நேரத்துல உங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஆட்கள் இருக்காங்கல்ல, வேற யாராவது வந்திருப்பாங்க வேற வழியில. ஓகேவா? ஆன்லைன்ல கேட்டு இல்லைன்னா இன்னொருத்தவங்களுடைய ரிலேட்டிவா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா உங்ககிட்ட நாங்க அனுப்புவோம். ஓகே. நீங்க எடுக்கணும். ஆனா உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து இருப்பாரு. இருப்பாங்க. அவங்க நம்ம யூஸ் பண்ண கரெக்ட் பண்றதுக்கு. உங்களை கரெக்ட் பண்றது, ட்ரெயின் பண்றதுக்கு. எத்தனை வருஷம்னா 3 வருஷம் கிட்ட. ஓகே. ஓகே. அப்புறம் 3 வருஷத்துக்கு கழிச்சு நீங்க வந்து தனியாவும் பண்ணலாம். ஆக்சுவலா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு கழிச்சு நீங்க தனியா பண்ணலாம். ஓகே. இது வரைக்கும் உங்களை ஃபுல் ட்ரெயின் பண்ணிட்டு எந்த அளவு எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்ட பிறகு ஏன்னா டைரக்டா வந்து நம்ம விட்டுற முடியாது. ஆமா. அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இதுல அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, சில டைம் வந்து பாத்தீங்கன்னா அப்போலோ மாதிரி வந்து சில பேர் இருப்பாங்க. ஓகே. அப்போலோ வந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான டேலண்டட். ஆமா. பேச்சுக்கு அவங்க ஆக்கிலா பிரிஸ்கல் தான் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி அதிகமா சொல்லி கொடுத்தாங்க. ஆமா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 17ஆம் அதிகாரம், சரி 18ஆம் அதிகாரம் சொல்லலாமா? 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்திற்கு உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேய பட்டணத்தில் தலைசவரம் பண்ணி கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கிலாவும் அவனுடைய கூட போனார்கள். அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல், வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்துக்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பொல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு
யோவான் கொடுத்த ஞானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் ம், அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ம், அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கினபோது ம், ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதைக் கேட்டு அவனைச் ம், சேர்த்துக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்துக் காண்பித்தார்கள். ம், பின்பு அவன் அகாயா நாட்டிற்குப் போக வேண்டுமென்றிருக்கையில் ம், சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொண்டு சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். ம். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக அகையா யூதர்களுடன் சொல்றது என்னது? எதுனா அகையா நாடுனா என்னது? அகாயா அகாயா அன்னைக்கு இது பார்த்தோமே. கொரிந்தியர், ஏதென்ஸ். இது ஓகே. இதோ, தெரியுதா? ஆ மெசடோனியா, அகையா. அகாயா ஓகே. ஆமாம். கொரிந்திய சபை இங்க தான். எபேஸ் எங்கே இருக்குன்னு எஃபிஷியன்சி இங்க இருக்கு. ஏசியா. இங்க இங்கேருந்து அவர் அகாயா போயிருக்காரா? இவங்க இருக்கிறது அப்போ ஆக்கில பிஸ்கில் இருக்கிறது எபேஸ் தானே? இந்த இடத்துல இருக்கிறது வந்து கீழா பிரிஸ்கிலா இருக்கிறது வந்து இப்பதான் நினைக்கிறேன். அங்கிருந்து அவங்க சரி, சரியா. ஓ Then he sailed from Ephesus. Okay, they arrived in Ephesus. Ephesusல தான் இருக்காங்க இவங்க எல்லாரும். Ephesusல இருந்து அகையாக்கு போறாங்க. ஓகே. ஓகே, சரி, ஓகே. ஸோ அப்புறம் படிங்க. அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு மிகவும் உதவியா இருந்தான். மிகவும் உதவியா இருந்தான். பார்த்தீங்கன்னா பயங்கர டேலண்டட். ஓகே. ஓகே. ஸோ இங்க என்ன விஷயம் நடக்குதுன்னா வந்து இதை கேட்ட உடனே நான் அப்போலோ சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன் சொல்ற அந்த விஷயங்கள்லாம் எங்க நம்ம பார்த்தோம்? 1:3. ஆமா. ஓகே. அப்ப அப்போலோ வந்து எந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து அந்த சபையை ஸ்தாபிச்சாரு, அப்போலோ குறைந்த சபையை. ஆனா அத அவங்கள வந்து வழி நடத்தின அந்த தீர்க்கதரிசனங்கள், அந்த நிறைய ஸ்கிரிப்சர் வேதாகமத்தை வந்து பயங்கரமா படிச்சு தெரிஞ்சதுனால நிறைய பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு மேல்கட்ட போதனைகள் சொல்லும் போது அதனால என்ன ஆச்சுன்னா இவங்க எல்லாருமே வராங்க. ஓகேவா? அந்த வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டான்னு சொல்லி போதும். ஓகேவா? ஓகே. நான் பவுலை சேர்ந்தவன் அப்போலோ சேர்ந்தவன் சொல்லிட்டு கொஞ்சம் இம்மெச்சூரா நடந்துட்டாங்க அந்த இடத்துல. ஓகே, வந்து அதை செய்யறாரு சொல்ற அந்த புரிதல் இல்லாம. ஓகேவா? ஆன் பண்ணது. இப்போ இந்த மாதிரி வந்து சபையில வந்து சில பேர் கூட சேரலாம், புதிய மெம்பர்ஸ். ஓகேவா? ஓகே. ஆனா என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, பவுல் என்ன சொல்லுவாருன்னா, ஒண்ணு பத்தி 3ஆம் அதிகாரம் 6ல இருந்து படிங்க. இல்ல 6 இல்ல, 1 பத்தி 3ஆம் அதிகாரம் சரி 6ல இருந்தே படிங்க. ஒருவன் அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. என்ன சொல்றாரு? நூதன சீஷன். நூதன சீஷன் என்னது? திருவெழுத்துல படிங்க, புரியலண்ணா. திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளர் ஆகக்கூடாது. அவ்வாறு ஆவாராக சேர்ந்தவர் அவருக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அவரை அந்த பொறுப்பான கண்காணிப்பாளர்னா அந்த பொறுப்புல
ஓகே. பொறுப்பு. என்னதுன்னா சர்ச்சை வந்து சர்வ் பண்றது, பாத்துக்கிறது. ஓகே. அதுல வந்து இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. ஓகே. மேனேஜ் பண்றது அவங்களுக்கு. ஆவாரானால் அவர் தற்பெருமை கொள்ளலாம், அதனால் அழகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும். ஓகே. தற்பெருமை கொள்ளலாம். ஏன்னா அது உங்களுக்குலாம் இல்ல டேலண்ட், எனக்கு இருக்கு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா, அதனாலதான் இந்த மாதிரி நிறைய வார்னிங் வந்து பைபிள்ல போட்டிருக்கு. ஓகேவா? அதுக்கேற்றபடி தான் நம்ம வந்து செயல் பண்ணணும். அதுல கொடுக்கப்பட்டதை நம்ம ஒழுங்கா படிச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த வார்னிங் இருக்கிறதே தெரியும். தெரியும். ஆமா. ஓகே. ஸோ அப்போ பார்த்தோன்னா வந்து ஒரு ரீசெண்டாக கன்வெர்ட் ஆனோம். ரீசெண்டாக வந்து இப்போதான் அஸ்திபாரம் தெரிஞ்சவங்களை வந்து நம்ம வந்து முக்கியமான பொறுப்புல நம்ம கொடுக்க முடியாது சபையால. ஓகே. இது இயேசு கிறிஸ்துவும் செஞ்சிருக்காரு, இது வந்து அப்போஸ்தலர்களும் செஞ்சிருக்காங்க. பவுலே வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கிட்ட என்ன பண்றாருன்னா தனியா போய் தான் இருக்காரு. ஆமா. இருந்து படிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வராரு சொல்லி போறாரு. அப்புறம் வந்து மற்றவங்களோட சேர்ந்து ஊழியம் பண்றாரு. அப்புறம் தான் நெக்ஸ்ட் தனியா போறாரு. ஆமா. அப்பதான் வந்து மெச்சூர் ஆவாங்க, அப்பதான் வந்து வளருவாங்க, அப்பதான் வந்து எல்லாமே புரிய வரும். ஓகேவா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த மேல்கட்ட போதனையும் வந்து பாத்தீங்கன்னா சரியா அவங்க புரிஞ்சுக்க முடியும். ஓகே. எடுத்த உடனே டேலண்ட் இருக்கு, நல்ல பேச்சு திறமை இருக்கு, நல்ல எழுத்து திறமை இருக்கு சொல்லி நம்ம வந்து பொறுப்பு கொடுத்தோம்னா அவங்க என்ன ஆவாங்கன்னா தற்பெருமை கொண்டு நம்மளே வந்து ஒரு காரணமாயிடும். அதனாலதான் வந்து சபையோட அந்த அந்த கட்டுப்பா அந்த இது ஒரு ரூல் மாதிரி போட்டுட்டு என்னதுன்னா இதெல்லாம் வந்து அமைப்பின் காரியங்கள் சொல்லிட்டு நம்ம தனியா வச்சிருக்கிறோம். ஸோ அது கூட நான் அப்புறமா நாங்கள் காமிக்கிறோம். ஓகே. எல்லாமே இந்த இதுதான், இந்த பேஸ் தான் இருக்கும். பவுல் சொல்ற அந்த பேஸ் தான் இருக்கும். எல்லாமே வசனத்திலேயே நீங்க பார்க்கலாம் இந்த காரியங்களை. ஓகே. வசன ப்ரூஃப்ல தான். ஸோ கடைசியா நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னதுன்னா வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் பார்க்கலாம். 17ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1 to 4. ஆனா இந்த 1,44,000 பேர் வரும் அதுமா? ஆமா, 1,44,000. ஓகே. இவைகளுக்கு பின்பு பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காட்சிகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். ஓகே. 144,000 பேர் தான் வந்து முத்திரை போடப்பட்ட மக்களா இருக்காங்க சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சபையின் தொகை சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புளை வந்து தேவன் வந்து செலக்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த 2000 வருஷம் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எண்ணிக்கை முடிவடைந்தது, இந்த உலகம் வந்து முடிஞ்சிடும் சொல்லி பார்க்குறோம். ஓகே. இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம மெயில் கட்ட போதும் இல்லை, நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா இதே விஷயம் தான் நம்ம 14ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். நெத்தியில அதே மாதிரி முத்திரை போடப்பட்டவர்கள் நெத்தியில எழுதப்பட்ட 144,000 பேர் பத்தி நம்ம இது பார்க்கிறோம். ஓகேவா? இது வந்து இது இஸ்ரவேலர் டைரக்டா குடிக்கிறது கிடையாது, அப்படிதானே சபை? ஆமா, இது வந்து இஸ்ரவேலர்கள் சொல்லி கிடையாது. இஸ்ரவேலர்கள் இதுல இருக்காங்க, அதே நேரத்துல உலகத்துல இருக்கிற மக்களும் வந்து இருக்காங்க சொல்லி இருக்கோம். ஸோ ஓகே. இப்ப சபைனா என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சபை சொல்றது வந்து ஒரு இடம் கிடையாது, ஒரு ஆலயம் கிடையாது. வந்து
தேவன் வந்து எந்த ஒரு ஆலயத்திலயும் வந்து இருக்கிறது கிடையாது சொல்லி போடுறோம். வேணா படிக்கலாம் அந்த வசனத்து கூட. அப்போஸ்தலர் 17:24. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் வாசம் பண்ணுவதில்லை சொல்லுது. இப்ப நம்ம இஸ்ரேல் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு வந்து தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டும்போது கைகளால் கோயில்கள் வாசம் பண்ணுவதில்லை சொல்லி நம்ம தாவீது சொல்றதை கேட்டிருக்கோம். சாலமன் வந்து அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது வந்து அவர் பேசுறது கேட்டிருக்கோம். ஓகேவா? அவர் அந்த அந்த புதிய ஆலயத்தை வந்து பண்ணும்போது அவர் அதான் சொல்றாரு, நீங்க கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நீங்கள் பிரவேசிப்பதில்லை சொல்லிட்டு அவரும் சொல்றாரு சொல்லி. ஓகேவா? படிச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா. ஒன்னு ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் 27ஆம் வசனத்திலிருந்து படிங்க. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டரலும். ஓகே, என்னன்னா வந்து தாவீது பிடிக்கும்னால வந்து சாலமோனுடைய அந்த ஆலயத்துக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணதுனால காட் என்ன பண்றாரு, இந்த ஆலயத்துக்கு நேரா நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு செவி கொடுக்குறேன் சொல்லி சொல்றாரு. செவி கொடுக்குறேன். ஆமா. வாசம் செய்யறதா பாத்தீங்கன்னா கிடையாது. இல்ல, அது வந்து வானமும் வானாதி வானமும் அவரை கொள்ளாது சொல்லி கொள்ளாது. இதுதான் அந்த டெடிகேஷன் பண்ணும்போது சரி. அப்போ இஸ்ரேல் மக்கள் வந்து மோஸ்டா என்ன பண்ணாங்கன்னா வந்து ஜெப ஆலயங்கள் சொல்லி நம்ம நிறைய சினகாக் சொல்லி நம்ம நிறைய வச்சிருந்தாங்க. ஒரு இடத்துலயும் அங்க வந்து லேவியர்கள் இருப்பாங்க, ஓகே, ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களால வந்து பலியிடுறதுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து எஸ்லேம் வந்து பலியிடுற மாதிரி இருக்காத படிக்கு அவங்க வந்து அந்த ரீஜன்ல கோத்திரங்கள் எங்கெங்க எல்லாம் இருக்குதோ அந்தந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் 1.5 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் அவங்க இருக்கும், கணக்கு இருக்கும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெபக்குரிய ஆலயங்களை வந்து வச்சிருப்பாங்க சொல்லி போடுவோம். ஓகேவா? அது வந்து நிறைய காப்பீஸ், இந்த ஸ்க்ரால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐசியா புத்தகம் இல்லைன்னா அந்த மாதிரி மோசைய புத்தகங்கள், ஓகே, தோரா, அதெல்லாம் வந்து வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சனிக்கிழமை தூரம் என்ன பண்றாங்கன்னா படிக்கிறதா இருக்கட்டும், தியானிக்கிறதா இருக்கட்டும், அந்த காரியங்கள் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க சொல்லி. இதுதான் அவங்களுடைய வழக்கம். ஓகே, எக்ஸாம்பிள் பள்ளிக்கூட வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ இல்லைன்னா ஆலயத்துல வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை எருசலேம் ஆலயத்துக்கு வந்து பண்ணுவாங்க. ஓகே. சோ இப்ப அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற சபைகள்லாம் வந்து பார்த்தோன்னா, இப்ப நம்ம சபையா இருக்கட்டும் வச்சிருந்தாலும் அங்க தேவன் மாசமா இருக்காரு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அது வந்து வெறும் கூடுகை பண்ற ஒரு இடம், ஒரு ஐக்கியம், ஒரு ஐக்கியம் பண்றதுக்கு ஒரு கூடாரம் போட்டு ஒரு ஷெல்டர். ஓகே, மழை பெஞ்சா வெயில் அடிச்சா இதாக ஒரு இடம். யாருக்குள்ள வாசமா இருக்காரு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்குள்ளதான் வாசமா இருக்காரு சொல்லி பார்த்தோம். ஏன்னா சபையாக்கிய நம்ம தான் வந்து அந்த இதான் ஆலயம். வேணா படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16. ஆமா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனே தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக.
ம். இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு ம். பைத்தியக்காரனாக கடவன். ம். ஓகே. ஸோ ஆமா. அதெல்லாம் சொல்றாரு. இதே மாரி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15 படிங்க. ஆமா. அதுலயும் இருக்கும். ஆ, என்ன 2 கொரிந்தியர் 6 6, 14, 15. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? ம். அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? ம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி ம். அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் ம். தேவனாயிருப்பேன். ஓகே. அவர்கள் என் ஜனமா ஜனங்களாயிருப்பார்கள். ஜனமா இருப்பார்கள் சொல்றாரு. ஸோ இங்க என்ன படிக்கிறோம்னா வந்து நம்மளுடைய அசோசியேஷனும் யார் கூட இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐக்கியமோ சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ம். சிந்தையில இருக்கிற மக்கள்கிட்ட தான் இருக்க முடியும். இருக்கணும். ஆனா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒத்து போகாது மத்த இடத்துல. ஆமா. உங்களுக்கு வந்து முரண்பாடா இருக்கும். என்னடா இது இவங்க வந்து உலகத்த பத்தியே பேசிட்டு இருக்காங்களே! ஆனா நம்ம ஆமா. நோக்கம் வந்து பரலோகவாசியா மாறுறதாச்சே! அப்போ அத பத்தின பேச்சே இல்லையே! அத பத்தின வளர்ச்சியே இல்லையே! இல்ல. அப்ப என்ன ஆமா. ஆகும்னா, நம்ம வந்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, நம்ம திருப்பியும் பழைய இதுலயே போயிட்டு இருந்தோம்னா வந்து, அப்ப நம்ம என்ன ஆகும்னா, டீகிரேட் தான் ஆயிட்டு இருக்கும். ஆமா. கொஞ்சம் அந்த இது இறங்குன மாதிரியோ இல்ல இது கரைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கரைஞ்ச மாரி, ட்ரை ஆன மாதிரி. ஆமா. மங்கின மாரி மந்தமான ஆயிடும். மாரி. ஆமா, ஆமா. ஸோ, ஆனா நம்ம வளர்ச்சி அடையணும்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கேற்ற அந்த ஐக்கியத்துல வந்து நம்ம கலந்து கொள்றது. கலந்துக்கணும். அதுக்கேற்ற அந்த கிரியை செய்றது. அதுதான் நம்ம வந்து பண்ண வேண்டிய அடுத்த செயல் சொல்லி பார்க்குறோம். ஓகே. அதனால ஓகே. தான் சபை ஐக்கியம் வந்து முக்கியம்னு சொல்லி பார்க்கறது அந்த இதுல. ஓகே. அதேபோல இன்னொன்னு வசனம் கூட படிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34, 35. 4 ஓ. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் ம். கிரயத்தை கொண்டு வந்து ம். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். ம். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ம். அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. ம். ஸோ, அந்த காலத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து, ஆ அவங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டமா வாழ்ந்தாங்க. ம். ஓகே. ஆதி திருச்சபை. ஆனா இப்ப வந்து அந்த மாரி வாழ முடியுமா பார்த்தீங்கன்னா தெரியல. ஓகேவா? இல்ல. அது வேணா வந்து அந்த எருசலேம்ல மட்டும் தான் அப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எருசலேம்ல ம். இருக்க சபை மட்டும் தான் அப்படி வாழ்ந்துச்சு. மத்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தியோக்கியா இருக்கட்டும், இல்லன்னா கொரிந்தியரா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொரிந்தியர்ல நம்ம அன்னைக்கு கூட படிச்சோம்ல 11ஆம் வசனத்துல. என்ன ஆமா. படிச்சோம்னா, நீங்க சாப்பிடுறதுக்கு உங்க வீடு இல்லையா சொல்லி பார்த்தோம். இல்ல. ஓகே. ஆமா. ஓகே. அப்போ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல தான் இது தங்கியிருக்காங்க. அவங்களோட வீட்ல தான் இருந்திருக்காங்க. ஆமா. ஆனா இந்த எருசலேம்ல மட்டும் தான் என்ன ஆச்சுன்னா வந்து, சபை உருவாக்கப்பட்ட டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பர்னபாவா இருக்கட்டும், இல்லன்னா வந்து நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய சொத்துக்கள்லாம் வந்து வித்துட்டு வந்து ஒண்ணா கூடி இங்க இருக்காங்க. போட்டாங்க. ஒண்ணா கூடி வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். மத்தபடி ம். வேற இடத்துலலாம் கிடையாது. ஓகே. அது ஆமா. எதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் ராஜ்யத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஆ. தேவன் ராஜ்யத்துல தான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒண்ணா இருக்க போறாங்கன்னு சொல்ற அந்த ஐக்கியத்த வந்து உணர்த்துற வகையில தேவன் வந்து செட் பண்ண ஒரு காரியமா இருக்கு. ஆனா பிராக்டிகலா வந்து பார்த்தீங்கன்னா, மத்த இடத்துல அ உலகத்துல வந்து ம். பார்த்தீங்கன்னா, இந்த செயல்பாடுல சொல்லி பார்க்குறோம். அது ம். அப்போஸ்தலர் காலத்திலேயே சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஓகே. ஸோ, அ இங்க நான் புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, அப்ப அவங்க எங்க கூடுனாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்கவங்க வீட்ல தான் கூடுனாங்க. ஆலயங்கள். ஓகே. ஆ. யார் வந்து அங்க வந்து ஒரு பணக்காரங்களா இருந்தாங்களோ, யார் வந்து ஓரளவு லேண்ட் வச்சிருந்தாங்களோ, ஓகே. ம். அவங்கவங்க லேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சபை வந்து கூடுச்சு சொல்லி பார்க்குறோம். வேணா படிக்கலாம் அந்த வசனத்துல. ஓகே. ஆ எதுனா ரோமர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆ. அவர்களுடைய அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆ அவருடைய வீட்டிலே கூடி வீட்ல கூடி வருகிற வருகிற சபை. ஆமா. சபையும் வாழ்த்துங்கள் சொல்லிட்டு அவர் மேல பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் போட்டிருக்கும். அந்த மாரி நெறைய ஆமா. பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல தான் கூடுனாங்க. பிலேமோனோட ஆமா. வீட்ல சரி பிலேமோனோட வீட்ல வந்து கொலோசியர் சபையே வந்து கூடுச்சு. ஆனா படிங்க. ம். கொலோசியர் 4:15. லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள்.
லவோதேக்கியா லிம்பாவோட வீட்டுல தான் வந்து லவோதேக்கியா சபை மக்கள் வந்து கூடினாங்களாம். ஓகேவா? ஆ, ஆ. கொலோசிய மக்கள் வந்து எங்க கூடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிலேமோன் 1:2 படிங்க. கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமா இருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. உம்முடைய வீட்டிலே சொல்ற போது பிலேமோனோட வீட்டுல தான் கூடுதல் சொல்லி பிலேமோனுக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வீடுகள்ல தான் வந்து அநேகமா வந்து மக்கள் வந்து கூடி அந்த ஆராதனை செலுத்தினாங்க சொல்லி பாக்குறோம். அப்ப தேவன் ஓகே. வந்து ஆலயத்தை வந்து எதிர்பார்த்தாரோ சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. இல்ல. இப்ப நம்மளுக்கு வந்து வீடு குட்டியா இருக்கிறதுனால அந்த மக்கள் எல்லாம் கூடாததுனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இடத்த வந்து பார்த்து இங்க வந்து எல்லாரும் கூடலாம் சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது பொதுவான இடமா இருக்கு சொல்லி அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சபை சொல்ற ஒரு ஸ்தாபனமோ ஒரு ஒரு பெரிய பெரிய ஒரு இடமோ வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இப்போ ஆலயம் சொல்றது என்னதுன்னா நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த சபையின் அழைப்புல இருக்கவங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கும். சபையில வந்து பாத்தீங்கன்னா பக்தி விருத்தியின் காரியங்கள், ஓகே, அவங்க வந்து பூர்ண புருஷராகிறதுக்கான காரியங்கள் தான் வந்து சொல்லித்தரப்படுறது. அதை வந்து ஆழமா அவங்க என்ன பண்ணணும்னா உண்மையா வந்து என்ன பண்ணணும்னா கேட்டு அது மாதிரி நடக்கணும்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் நம்ம இங்க பார்க்கிற விஷயங்கள். அப்ப இருந்த ஆலயமும் வந்து பாத்தீங்கன்னா கிபி 70 வந்து இடிக்கப்பட்டு கடைசியா இந்த 2 வசனம் படிச்சிடலாம். ஒரு வசனம் வந்து 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9-11 படிங்க. ஆனா 2 யோவான்ல எத்தனை வசனம்னா 1ஆம் அதிகாரம் 9-11. 9 கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். இதுதான் வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப இருக்க கிறிஸ்தவர்கள் வந்து பிடிச்சுக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்னா பிதாவையும் குமாரனையும் நம்ம அறிவிக்கிறோம். அவங்க வந்து வெறும் குமாரன் மட்டும் தான் வந்து பேசுறாங்க. ஓகே, மாத்தி இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதான் பொய் வந்து உண்மையாயிடுச்சு, உண்மை வந்து பொய் ஆயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி அந்த வசனம் மத்தேயு 18:20 படிச்சுக்கோங்க. ஆமா. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஓகே, சோ இயேசு கிறிஸ்து வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அது 2 பேரா இருந்தாலும் சரி 3 பேரா இருந்தாலும் சரி அங்கே நான் இருக்கிறேன். ஆனா ஒருத்தரா இருந்தாலும் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? இல்ல இல்ல கூட இருப்பாரு. ஆனா வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு கூடுகை சொல்றதுனால கூடுகைன்னா என்னது ஒரு கேதரிங். அது 2 பேர் தான் கேதரிங் அர்த்தம். ஓகேவா? 3 பேர் ஒருத்தரா இருந்தாங்கன்னா கேதரிங் கிடையாது, தனியா இருக்கிறது. அப்போ சபை கூடி வருதலை சொல்லும்போது என்னதுன்னா ஒரு கேதரிங் இருக்கணும். அட்லீஸ்ட் 2 பேராச்சும் இருக்கணும் சொல்றதா இங்க மீன் பண்றது. ஸோ தேவன்கிட்ட ப்ரே பண்ணலாம். இப்போ வந்து வேணா ஆன்லைன் அந்த சிஸ்டம்லாம் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம பர்சனலா ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ற மாதிரி ஆளுங்க வந்து கூட இருக்கும்போது அது உண்மையிலேயே பிரயோஜனமா இருக்கும் சொல்லி போகுது. ஸோ அந்த காலத்துல வந்து ஆன்லைன் கிடையாதுனால போதனைகள் வந்து அந்த அளவு வந்துதான் போதிக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஆன்லைன் இருக்குதுன்னா நீங்க ஆன்லைன்ல கேட்டுக்கலாம். ஓகேவா? நீங்க ஞானசனம் பெற்ற பிறகு நீங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு அந்த போதனைகள்லாம் கேட்கலாம். சீரியஸா நீங்க கவனிக்கணும். வீட்டில் இருக்கிறதுனால கம்ஃபர்ட் இதுல இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாதபடிக்கு அதுக்குன்னு வந்து எப்படி பயபக்தியோட நம்ம பண்ணுவோமோ அந்த மாதிரி அதில் பண்ணணும். அதே நேரத்துல தேவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதளவு முயற்சி எடுக்கிறோமோ அதுக்கேற்றபடி அவர் வந்து நம்ம சுத்தி இருக்கிற சிச்சுவேஷன்ல கிரியேட் செய்து அதுக்கேற்ற வந்து ஆட்களை வந்து நம்மளுக்கு கூட வந்து கொடுப்பாரு. ஆமா. ஓகே, அது அந்த வளர்ச்சியை நம்ம வந்து பார்ப்போம். ஓகே ஓகேண்ணா. ஸோ இதோட முடியுதுப்பா 10 கிளாஸ். ஓகேண்ணா. ஆனா இதுல இந்த வெளிப்படுத்தல உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் சொல்லி போட்டிருக்கோம்லானே? ஆமா. அது அது எந்த பீரியட்னா அது? அப்போ
எங்க அந்த வசனம் எடுங்க, ஆமா. சொல்லுங்க. ஆ. ஒரு- தானியேல் 9:27. ஓ ஆ ஆமாண்ணா. அதில் அந்த பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். ஆ ம். அதே மாதிரில வெளிப்படுத்தலையும் வரலானே இத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி. ஒரு நிமிஷம் இருக்குண்ணா. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் அதுல இருந்து ஃபுல்லா அந்த முத்திரைகள் பத்தி வரும் ஃபுல்லாவே. ஓகேண்ணா. அதில் இதெல்லாம் வந்து மெயில் கட்டிட போதனைகள். ஓகே ஓகே. ஓகே, திருக்குதர்ஷன். ஓகே ஓகேண்ணா. அதுல நம்ம பார்ப்போம். ஓகேவா? டீட்டெயில்டாகவே நம்ம பார்ப்போம். ஓகே ஓகேண்ணா. இந்த அந்த 11ஆம் அதிகாரத்துலேயும் வரும் நினைக்கிறேன். ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 11ல் ஆ என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரமுடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் ம் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். ஆமா. அது பார்த்தீங்கன்னா 42 மாதங்கள் போட்டிருக்கோம், 3.5 வருஷங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே ஒரே விஷயம் தான். ஓகே ஓகே. 42 மாதங்கள்னா எத்தனை இது? 3.5 வருஷம். 3 வருஷம். ஓகே. 1260 நாட்கள்னா 3.5 வருஷம். 3 வருஷம் கணக்கு தான். ஓகே. கரெக்டா தானியேல் 12ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் சொல்லி போட்டு 3 வருஷம். ஆமா. காலம், பாதி கரெக்டாக காலங்கள், அரை காலம் சொல்லி. ஆ ஸோ அதான் அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து மெயில் கட்ட பற்றினா பார்க்கலாம். ஓகே ஓகேண்ணா. அடுத்த இந்த 3 நாளைக்கு வந்து என்னதுன்னா நீங்கள் தியானிக்கிறதுக்கான டைம். ஓகேவா? பார்த்தது எல்லாமே நீங்கள் ரீகேப் பண்ணுங்க. டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நடுப்பட்ட இதில் வந்து நான் போதகர்கிட்ட நான் பேசிட்டு இந்த வாரத்தில் 3 நாளில் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து இன்னைக்காவது வந்து இந்த வாரத்தில் வாய்ப்பு இருந்தா ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா பண்ணலாமா? என்னதுப்பா? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு. ஆமா. இந்த வாரத்திலேயேவா? இல்ல லேட் ஆனாலும் ஓகே தான். ஏன்னா 15th உங்களுக்கு ஓகே அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால தான். ஓகே ஓகே ஓகேண்ணா. முன்னாடியே இந்த மாதிரி இந்த வாரத்தில் வந்து ஞானஸ்நானம் எடுக்க சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே ஓகே. அதான் ஒரு வாரம் கேப் ஆச்சு வேணும் உங்களுக்கு. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. ஸோ நீங்கள் வந்து இந்த டேட்டில் வந்து எந்த டேட் சொல்லி சொல்லுங்க. நான் அது முந்தின வாரத்தில் சண்டே வந்து நம்ம பேசிட்டு அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகேண்ணா. நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ யோசித்தோம். இப்போ 15th காலேஜ் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. அப்படின்னா அந்த டைம் ஒருவேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா திரும்ப நாங்கள் வெளில ட்ராவல் இல்லைன்னா பிள்ளைங்களை கொண்டு அங்கே சேலமில் செட்டில் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். இப்போ இந்த வாரம்னா ஒருவேளை ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இப்போவும் நாளைக்கு காலேஜ் வர சொல்லியிருக்காங்க, ஒரு 2-3 டேஸ். அப்புறம் சாட்டர்டே சண்டேன்னா அவங்கள நான் சேலமில் விட்டுட்டு அப்படி வர்ற மாதிரி யோசித்தேன் நான். அதனால நம்ம பேட்டர்னுக்கு எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லைன்னா கூட ஓகே, நான் கேக்குறேன். ஆனா வந்து அதான் ஒரு வாரம் ஆக்சுவலா டைம் வேணும் ஆக்சுவலா. ஆமா. ஓகே ஓகேண்ணா. செட் பண்றதுக்கு சொல்றதுக்கு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. பாத்துக்கலாம் அது. ஓகே ஓகேண்ணா. நான் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு விசாரிச்சு சொல்றேன். அதே நேரத்துல சப்போஸ் வந்து 15th அந்த மாதிரி இருந்தா ஓகே தானே? 14th வருமாண்ணே? 14th இல்லைன்னா 21st
ஓகே. சரிங்கண்ணா. அதுக்கு ஏதாவது ரெடி பண்ணலாம். ஓகே. அது பார்த்துக்கலாம். எல்லாமே சுமூகமா தான் தேவன் ஏற்படுத்துவாரு. அது ஓகே, சூழ்நிலை ஓகேண்ணே. ஆமா. ஓகேண்ணே. சரி, சரிங்க. பார்க்கலாம். ஓகேண்ணே. ஆனா அப்புறம் இந்த இதுல எனக்கு இப்ப நம்ம அந்த பாட்காஸ்ட் இது வந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு 1, 2வது இது மட்டும். ஆ நீங்க பேசுனது, நீங்களும் அண்ணனும் பேசுனது. ஆ நம்ம சர்ச் வந்து இப்ப எல்லாருமே இப்போ ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அது கூடவே சேர்ந்து மினிஸ்ட்ரியும் பண்ணிட்டு இருப்பாங்களாண்ணே? ஆமா. அதுதான் எல்லாமே பண்றது. ஓகே. அப்போ இந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிங்கிறது ஃபுல்லா ஊழியம் மட்டும் பண்றது அப்படிங்கிற பேட்டர்னுக்கு அது எப்படி நான் அதை புரிஞ்சுக்கிறது? ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வந்து சப்போஸ் தேவனுடைய தேவன் வந்து அந்த சூழ்நிலை ஏற்படுத்தியிருந்தாருன்னா ஓகே தான். ஓகே. ஸோ அது அந்த எப்படி அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? இல்ல அது எப்படி? இங்க கன்ஃபர்மேஷன்லாம் இதெல்லாம் கிடையாது. ஆ இங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு அழைக்கிறாரு, அதெல்லாம் கன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இதுல கிடையாது. கிடையாது. அது ஓகே. பைபிள்லயே அப்படி சொல்லப்படல இல்ல. எங்கேயுமே. ம். தேவன் என்னை ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு அழைச்சிருக்காரு சொல்லி எங்க சொல்லியிருக்காரு? யார்கிட்ட சொல்லியிருக்காரு? இல்ல, இந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பைபிள்ல அந்த எக்ஸாம்பிளே கிடையாது. ஓகேவா? ஆமா. அவங்கவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆஹ், என்ன விருப்பம் இருக்கோ ம். அதன்படி அவங்க வந்து வேலை செய்யறதும் ம். வேலை செய்யாம இருக்கிறதுக்கும் அவங்கவங்களோட விருப்பத்தின்படி தான். தேவன் அதை வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டார். ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்றியா இல்ல ஆஃப் டைம் மினிஸ்ட்ரி பண்றியா, இல்ல. நீ சுவிசேஷத்தை உண்மையா பிரசங்கம் பண்ணணும். உண்மையா நீ வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறியா, உன் டைமை வந்து நீ மேக்ஸிமம் வந்து எண்ணங்களையும் உன் சிந்தைகளையும் உன்னுடைய ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குற, தேவனுடைய காரியங்களுக்கு கொடுக்குறியா? ஓகே. ஸோ அதுதான் பார்க்குறாரு தேவன். ஓகேண்ணே. சின்ன வேலை பண்ணாலும் சரி, பெரிய வேலை பண்ணாலும் சரி, ஓகே, அது தேவன் பார்க்கறது என்னதுன்னா, நீங்க ஊழியத்துல இருக்கீங்களா, ஆமா. ஓகே. சாட்சியா இருக்கீங்களா, ஓகே, அப்புறம் நீங்க வந்து அந்த சபையோட சேர்ந்து நீங்க வளர்றீங்களா, அப்போ சபையை வந்து நீங்க ஒரு பீரியட் ஆயிட்ட பிறகு ஒரு 3 வருஷம் 5 வருஷம் ஆயிட்ட பிறகு நீங்க வந்து சபையை வந்து வழிநடத்துறதுக்கான ஏதாவது ஒரு வழியில வந்து அவங்களுக்கு வந்து உதவியா இருக்கீங்களா, உதவியா இருக்கும். ஓகே. சொல்றதுதான் இங்க நான் பாக்குறது. ஓகேண்ணே. அது ஊழியத்துல வந்து ஏன் நம்ம சபையில வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவோம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. ஏன் சொல்றேன்னா வந்து என்னதுன்னா ஐடல்லா இருந்ததுன்னா வந்து அது வந்து சிந்தைகள் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. அதனால வந்து நீங்க இது பண்ணுங்க. ஆனா எதுக்காக வேலை செய்றீங்க சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேலைனால தான் வந்து நீங்க வந்து பிழைக்கிறீங்கன்னு சொல்லி கிடையாது. இல்ல. நீங்க பாரமா இருக்காத படிக்கு, மற்றவங்களுக்கு பாரமா இருக்காத படிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க வேலை செய்றீங்க. நீங்க சுவிசேஷ காரியங்களுக்காக நீங்க வந்து மற்ற டைம் செலவு பண்றீங்க, ஃபுல்லாவே செலவு பண்றீங்க. ஸோ இப்போ நம்ம எது செஞ்சாலும் தேவனுக்கு என்று செய்யறோம். அதுதான். அதை நம்ம ஓகே. இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்க்குறோம். ஓகே. ஓகேப்பா. வேற ஏதாவது? இல்லைண்ணே. இல்லைண்ணே. திரும்ப நான் நோட் பண்ணி சொல்றேன். ஓகேப்பா. நீங்க அந்த இதெல்லாம் அப்லோட் பண்ணிடுறேன். ஏற்கனவே நான் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். திருப்பி அந்த லிங்க் அனுப்பிச்சிடுறேன். இன்னைக்கு இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமா கிளாஸ் ஆரம்பத்துல இருந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு யூடியூப்லயே இருக்கும். அது திரும்ப ஓகே. எது வேணாலும் நீங்க கேட்கலாம். டவுட் நீங்க செக் பண்ணிட்டு அப்புறம் இந்த 3 நாள் வந்து நம்ம இதை நீங்க ரீகேப் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ஓகே. பாஸ்டர் அலெக்ஸிட்ட பேசிட்டு என்ன பண்ணலாம் சொல்லி நான் பேசிக்கிறேன். ஓகேண்ணே. உங்களுடைய ஆலோசனை இந்த வாரத்திலேயே நீங்க சொன்னதை நான் சொல்றேன். ஆனா அவர் வந்து ஒரு வாரத்துக்கு தான் சொல்லுவாரு. ஓகேண்ணே. ஓகே. அது எது இருக்கோ நான் வந்து உங்ககிட்ட பேசிடுறேன். வாய்ப்பு இருக்கான்னு கேளுங்க. இல்லைன்னா கூட நம்ம பேட்டர்ன் எதுவோ அதை நம்ம அப்படி ஃபாலோ பண்ணிடலாம். ஓகே. பேசிக்கிறேன். ஸோ அந்த வாரத்துல வந்து போதகர் அதான் அலெக்ஸ் ரீகன் அவர் பேச முடிஞ்சா உங்ககிட்ட கால் வச்சுக்கிட்டு நம்ம பேசிக்கலாம். அவரு உங்ககிட்ட கேட்பாரு, நிறைய விஷயங்களை கேட்பாரு, அப்புறம் ஆலோசனை சொல்லுவாரு. இந்த மாதிரி தான் டிஸ்கஷன் இருக்கும். ஓகேவா? ஓகேண்ணே. சரிப்பா. ஓகே. ஆனா இப்போ வர்ற மாதிரி இருந்தா ஒருவேளை இந்த சண்டே ஞாபகம் எடுக்கிற மாதிரி இருந்தா சாட்டர்டே வரணுமாண்ணே? அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சண்டே காலையில 9 o'clockல மீட்டிங் அது ஸ்டார்ட் பண்ண கஷ்டம். முந்தின நாள் வந்துட்டாலே ஈஸியா இருக்கும். ஸ்டே பண்றது கூட பரவாயில்ல. இங்க எங்க வீட்ல அந்த மாதிரி ஸ்டே பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேண்ணே. அப்புறம் சண்டே வந்து
நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா வந்து அது லேட் ஆயிடும் உங்களுக்கு. லேட்டர் ஆமாண்ணே. இப்போ அவங்கெல்லாம் கிளம்பாக்கம் அங்கே இறங்கி வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆமா, ஆமாம் கஷ்டம். ஆமாம் டைம் அதனால அதிகமாக ஆமாம். முன்னாடியே நீங்க நைட் எப்போ கிளம்புறீங்களோ சாட்டர்டே வந்து ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகேண்ணே. ஓகேப்பா. சரிங்கண்ணே. ப்ரே பண்ணிக்கலாமா? ஓகேண்ணே. ஆ நீங்கள் ப்ரே பண்ணுங்கண்ணே. ஆ மகா கிருபையும் மிகுந்த இறக்கும் தயவுமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, அன்பான தேவனே, தேவனே இப்பொழுதும் தேவனே நாங்கள் இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி நாங்கள் வந்து முதல் கிளாஸை ஆரம்பித்தோம் தேவனே. இப்பொழுது தேவனே நாங்கள் இந்த 2ஆம் தேதி ஜூன் 2 நாங்கள் முழுவதுமாய் நாங்கள் இந்த 10 பாடங்களை நாங்கள் முடிக்க தேவனே நீர் கிருபை செய்தீர். அதுக்காக நன்றி. அநேக காரியங்களை தேவனே உமது வேதத்தின்படி நாங்கள் தியானித்தோம், நாங்கள் பார்த்தோம் தேவனே. தேவனே இது இமானுவேல் பிரதருக்கு தேவனே முழுமையாய் தெளிவாய் புரியும்படிக்கு தேவனே நாங்கள் இந்த வேதாகம அஸ்திவார போதனைகள் நாங்கள் பார்த்தோம் தேவனே. பதிய தேவனே நீர் உதவி செய்யும். உமது பரிசுத்தாவி மூலமாய் தேவனே அவர்களை வழிநடத்தும் தேவனே. அவர்களுக்கு தேவனே உமது ஞானஸ்தரத்தில் தேவனே உமது தெரிந்து கொள்ளுதலின்படி தேவனே அவர் முழுமையாய் தன்னை உம்மிடத்தில் ஒப்படைக்கவும் தேவனே உமது ஆவியை பெறவும் தேவனே நீரே அவர்களுக்கு கிருபை தாரும். இப்போ பார்த்த பாடங்கள் அனைத்தும் தேவனே அவர்கள் நினைவூட்டவும் தேவனே நீர் கிருபை தாரும் தேவனே. தேவனே அவர் அடுத்தபடியாக தேவனே அவருடைய வழிகள் எல்லாம் தேவனே நீர் உமது சத்தியத்தின் பாதையிலே நீ நடத்தி அவரை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தேவனே. தேவனே உங்கள் சுத்தமாக இருந்தால் தேவனே இந்த வாரமோ இல்லைனா வரும் காலங்களிலோ அவர் ஞானஸ்தானம் எடுக்கவும் தேவனே அது எந்தவித தடை இல்லாதபடிக்கு அது நடக்கவும் தேவனே நீர் கிருபை தாரும். சுத்தம்படி அது நடப்பதாக தேவனே. அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் தேவனே. அவர் மூலமாய் தேவனே நீர் சித்தம் கொண்டிருக்கிற காரியங்களை தேவனே நீர் வாய்க்க பண்ணும் தேவனே. இவ்விதமாய் தேவனே உம்மால் நீர் எந்த ஒரு மனுஷர்களையும் தேவனே எப்பேற்பட்ட நிலைமையிலிருந்தும் தேவனே நீர் கொண்டு வர வல்லவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் தேவனே. நம்ம சத்தியம் சொல்லும் போது தேவனே அவர்கள் எளிதாய் புரிந்து கொள்ளும் வகையிலே தேவனே அவர்கள் இருதயத்தை நீர் தேவனை செம்மைப்படுத்துகிறீர். அவர் இருதயத்தை ஒரு பக்குவமான ஒரு நல்ல நிலமாய் தேவனை நீர் மாற்றுகிறீர். அதுக்காக நன்றி. இந்த புரிதலுள்ள ஒரு இருதயமாய் தேவனே அவர் 30, 60, 100 பலன் தர ஒரு மனுஷனாய் தேவனே அவர் இருக்க தேவனே உமது ராஜ்யத்திலே அவர்கள் பிரவேசிக்க உமது பரலோக அழைப்பிலே தேவனே பிரவேசிக்க தேவனே இந்த ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தேவனே. தேவனே இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி தேவனே. இந்த சபையின் ஐக்கியத்திலே தேவனே கலந்து தேவனே நாங்கள் எல்லாரும் முறை சிந்தையோடு தேவனே உமக்கென்று நாங்கள் உண்மையுள்ள மக்களை நாங்கள் வாழவும் ஜீவிக்கவும் தேவனே எங்களுக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறீர். அந்த கிருபையின்படி நாங்கள் செயல்பட எங்களுக்கு பலத்தையும் தேவனே அன்றாட தேவனே போஜனத்தையும் தந்து எங்களை வழிநடத்தும் தேவனே. இவை யாவற்றும் தேவனே இயேசு கிறிஸ்துவா கேட்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். ஓகேப்பா. ஓகேண்ணே. தேங்க்யூண்ணே. நீங்கள் பேசிட்டு சொல்லுங்கண்ணே. சரிப்பா. ஓகே. ஸோ நாளைக்குல கிளாஸ் இருக்காது. ஓகே. ஆமாம், நான் கிளாஸ் பழசில் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நடுவில் பிங் பண்ணுற பேசுங்க, நீங்கள் பிங் பண்ணுங்க, எல்லாமே நான் இருப்பேன். சப்போஸ் நான் பார்க்கலன்னா வந்து கால் பண்ணுங்க டைரெக்டாக. ஓகே 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 ஓகேண்ணே. சரிங்க பார்க்கலாம். ஓகேண்ணே. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைண்ணே, இப்போதைக்கு இல்லை. நானும் இப்போ இல்லைண்ணே, இப்போதைக்கு மினிஸ்ட்ரியில் நான் ஸ்கிரிப்ட் யூனியனில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெளியே வந்துட்டேன். அப்புறம் நான் ஒர்க் பண்ணலை. இப்போ வீட்டில் ஃபேமிலி பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்கேன். நான் அப்படி தான் பேசணும் வீட்லேயுமே. ஒய்ஃப் ஒர்க் போகிறதுனால நான் மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது அவங்க போகலை. மேரேஜுக்கு அப்புறம் 5 monthsக்கு அப்புறம் இருந்துட்டு பேபி 2 பேர் கேரிங் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம்னு யோசித்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கே விட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இந்த லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் தான் திரும்ப ஜாயின் பண்ணாங்க. நான் ஜூலை 31 அங்கேருந்து ரிலீவ் ஆகிறேன். அடுத்த நாள் இங்கே அவங்க இன்டர்வியூ வச்சு அது இந்த கேப்ல எடுத்துட்டாங்க. எனக்கு நல்ல ஆனால் அது ஃபீல் பண்ண முடிஞ்சு காட்ஸ் பிளான் தான். வெளியே வந்து ஆனால் கற்றுக்கணுங்கிறது வந்து நிறைய இருந்துச்சு அந்த டைமில். அப்புறம் ஃபேமிலிக்கு டைம் கொடுத்து சரி ஃபேமிலியும் பார்த்துக்கணும், அதுக்கேற்ற டைமில் இப்போ கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது ஃபுல் டைம்ங்கிறது ஊழியம் பண்ணணும், நிறைவாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கும் ஆசை, ஒய்ஃபுக்கும் அதான். அதுக்கு வந்து நான் ஃபுல் சப்போர்ட்டடாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கமிட்மெண்ட்டும். ஃபேமிலியும் பார்த்துட்டு ஃபுல் கம்ப்ளீட்டாக இருப்போம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதுதான் ஒரு வேளை திரும்ப நம்ம ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் ஒரு வேளை ஒர்க் போயிட்டு திரும்ப மினிஸ்ட்ரி பண்ணணுமா இல்லை ஊழியத்துக்காகவே ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
ட்ரை ம். பண்றேன். நீங்களும் கைடன்ஸ் இருந்தா சொல்லுங்க. கைட் ஆமா. அது பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி டிசிஷன் நீங்க எடுக்கிறது, அது உங்களுடைய இதுப்பா. 2 ஓகே. பேருக்கும் உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒத்து போறது வந்து உங்களுக்குள்ள இருக்கிறது. ஓகேவா? ஆமா. ஓகே. ஸோ ம். அத பத்தி இல்ல. அதே நேரத்தில நான் சொன்னது என்னன்னா, நம்ம சபையில வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆ. ஓகே. ஓகேவா? ஆமா. சிஸ்டர் ம். வந்து எல்லாருமே ஆ ம். போற மாரி தான். காட் ஸ்கூல்லயும் பண்றோம். ஓகே. ஆ இப்ப சப்போஸ் நீங்க வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ற மாரி உங்களுக்கு சிஸ் ஐடியா இருந்ததுன்னா வந்து நீங்க பண்ணலாம். தீவிரமா ம். பண்ணலாம். ஓகே. ஆமா. ம். நீங்க ம். வந்து ம். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அந்த ஐடில்ல வந்து நீங்க அந்த ஐடில்னா என்னதுன்னா, நீங்க சும்மா இருக்கிறது மாரி சும்மா அந்த இருக்க அந்த மாரி ஆயிடாதீங்கன்னு சொல்றேன். ஓகே. ஓகே. ஆமா. ம். அதாச்சுன்னா சாத்தான் வந்து நுழையிறதுக்கான அதான் காரணமா வாய்ப்பு இருக்கும். அதிகமா இருக்கு. ம். 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 இந்த மூளைய ஆமா. வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணா ஆவிக்குரிய காரியங்களுக்கு யூஸ் பண்ணணும். செல்றோம். ஆமா. இல்லன்னா ம். வந்து ஒரு வேலையில வந்து ஈடுபடணும். இருக்கணும். ம். ஓகே. வேலை கரெக்ட். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வேலை வந்து அது ரொட்டீனான வேலை. ஓகே. ம். ம். அதுல ம். அப்படியே போயிட்டுருக்கும். ஆனா, வேலை வந்து உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள ஓவர் கம் பண்ணக்கூடாது. ஓவர் கம் அந்த பண்ணிடக்கூடாது. ம். ம். பார்டர வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. ஓகே. ஓகே. ஆமா. ம். ஸோ அத மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஓகேண்ணே. ஓகேண்ணே. தேவன் நீங்க உங்க உங்க மனதுக்கு, இருதயத்துக்கு ஏற்றபடி தேவன் வந்து அதுக்கேற்ற சூழ்நிலையை உண்டு பண்ணி, அதுக்கேற்ற ம். காரியங்களை செயற்படுவார் சொல்லி பார்க்குறோம். நீங்க ஆமா. அதிக அதிகமா தேவன்கிட்ட கனெக்ட் ஆருங்க. அதை ப்ரே ஆ. பண்ணுங்க. உங்க ஆமா. உள்ளத்த வந்து தேவன்கிட்ட வந்து ஊற்றிடுங்க. ஓகே. ம். ம். தாவீது ம். மாரி. ஸோ ஓகே. ஓகே. கண்டிப்பா அதுக்கேற்றபடி தேவன் வந்து செயல்படுத்துவார். ஓகேவா? ஓகேண்ணே. ஓகேண்ணே. சப்போஸ் கண்டிப்பா. எங்களுக்கு என்னதுன்னா, ஒரு முழு நேரம் ஊழியம் பண்றவங்க இருந்தாங்கன்னா வந்து, உற்சாகமா வந்து பண்ணலாம். ஓகே. ம். ஆமா. ம். ஓகே. அது தடையெல்லாம் சபை சொல்லவே சொல்லாது. சரி, ஓகேவா? சரி. ஆமா. ம். ம். ஓகே. நீங்க உற்சாகமா பண்ணலாம். இன்னும் அநேக பேர் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த சுவிசேஷத்த கேட்கலாம். கேட்கலாம். ஆமா. ம். 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 ஆனா என்ன ஒரு ப்ராபபிலிட்டி ஞாபகம் வச்சுக்கணும்னா வந்து, நீங்க 10 பேர் கூட்டிட்டு வரீங்கன்னா வந்து, ஒருத்தர் வேணா வரலாம். வரலாம். ம். ம். இல்ல வராம கூட போலாம். அத பத்தி போகலாம். கவலை கிடையாது. இந்த கண்டுக்கூடாது. சுவிசேஷம் அறிவிக்க தான் நம்ம அனுப்பிச்சாரு தேவன். ஆமா. ம். ஓகேவா? சபையில ஆமா. ஆளுங்கள சேர்க்கறதுக்கு நம்ம வேலை கிடையாது. ஓகே. ம். ம். அது ம். ம். அவங்கவங்க இண்டிவிஜுவல். ஓகே. கரெக்ட். சபை ம். வந்து என்ன பண்ணும்னா, பக்தி விருத்தியின் காரியங்கள சொல்லும். ஓகேவா? ம். ம். வளர்ச்சிக்கான காரியங்கள சொல்லும். அத ஏத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணணும்னா, வளரணும் இன்னும். வளரும். ம். ம். நம்ம வேலை என்னதுன்னா, நம்ம எல்லாருமே அந்த இதுல போணும். அந்த கரெக்ட். அந்த அழைப்புக்குள்ள போயிடணும். இயேசு கிறிஸ்து போயிடும். வரும்போது நம்ம தயாரா இருக்கணும். புத்தியுள்ள தயாரா கன்னிகைகளா. இருக்கணும். ம். ம். ஸோ இந்த எண்ணங்கள் தான் நம்மளுக்கு வேணும். உலகத்துல ஓகே. ஈடுபடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணங்களே இருக்காது. இருக்காது. ஆமா. ம். ஓகே. அதிலேயே நம்ம முழுகிருவோம். ஓகேவா? ம். ஸோ அந்த அதான் ஒர்க்லயும் போயிட்டு இருந்தா, அந்த 6 நாள் ஒர்க்கு. அந்த 1 நாள் தானே ரெஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு சில டைம் வந்துருவாங்க. சரி அப்போ உட்காந்து கேட்டுட்டு வந்துரலாம் அவ்வளோதான். அத ஆமா. பிராக்டிஸ் பண்றதுக்கு, அத திரும்ப நினைவுல கொண்டு வரதுக்கு ஆக்குபைட் அவங்க உலகத்த ஆக்குபை பண்ணி வச்சுருவாங்க. அதனால அதுக்கேத்த மாரி தான் வேலைய நம்ம பார்க்கணும். ஓகே. ம். ம். தேவனே ஆ அதுக்கேத்த மாரி வேலைய குடுப்பாரு. இப்ப எனக்கெல்லாம் குடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான். அதுக்கேத்த மாரி தான் வேலைய குடுத்துருக்காரு. ஓகே, ஓகே. ஓகே. ஆ. ஸோ ஓகே. நம்ம எத வந்து விருப்பப்படுறோமோ, எத வாஞ்சிக்கிறோமோ, எது ம். நம்மளுக்கு வந்து தாகமா இருக்குதோ, ம். எதுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு ஜாபும் வந்து மாறிடும். கரெக்ட். ஓகே, ஓகேண்ணா. ம். ம். ஓகே. சரிங்கண்ணா. சரிப்பா. ஓகே. ஓகேண்ணா. ஓகேண்ணா. பாய்ண்ணா. நீங்க ம். பேசிட்டு சொல்லுங்கண்ணே. ஞானஸ்நானத்துக்கு சரிப்பா. எப்படின்னு பார்த்துட்டு, அண்ணனோட ம். மீட்டிங்கும் சொல்லுங்க. ஆமா. பார்த்துட்டு. ம். சரிப்பா. ஓகே, ஓகே. ஓகே, ம். ஓகேண்ணே. பாக்கலாம். பாய். ம். ஆ. பாய். தேங்க் யூ. தேங்க் யூ.